வணக்கம். வணக்கம் மாணவர்களே, இது எங்களோட 10வது கருத்தரங்கம். தேங்கி இருக்கிற எங்களோட மக்களின் விழிப்புணர்வு. இப்போ வந்து எங்களோட மக்கள் தேங்கி நிற்கிறார்கள். தேங்கி ஒரு ஒரு ஆறு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து ஓட வேண்டிய ஆறு வந்து தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுது. சாக்கடையாக மாறி துர்நாற்றம் வீசுது. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டிய இதில் தான் நாங்கள் வந்து கருத்தரங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் வந்து இது எங்களோட 10வது கருத்தரங்கம் வித் கதிரண்ணா. அதுக்கு வரையும் வந்து நாங்கள் வழமை போல் எங்களோட சொந்த பாடல்கள், நாங்கள் எழுதுகிற சொந்த பாடல்களை வந்து ஒளிபரப்பி விட்டு பேர்ந்து வந்து நாங்கள் கருத்தரங்குக்குள்ளே தொடருவோம். இதுவரையும் இணைஞ்சிருந்த அனைவருக்கும் நன்றிகள். மேலும் இணைஞ்சிருக்க போகிறவங்கள் அனைவருக்கும், இந்த கருத்தில் வந்து பகிர்ற அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நந்தி கடலே நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு, உன்னுள் கரைந்தவரே வணக்கம் தமிழ். மூலத்தின் 1000 வழி சொல்லு, அழகாய் பூத்த தமிழீழம். வணக்கம். பாடிய கதையை நீ சொல்லு, வரலாறு எழுதிய தந்தை மகள், தாயின் மகனின் வீரம் சொல்லு, நந்திக்கடலே நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு, உன்னுள் கரைந்தவரே ராடம், கோலத்தின் 1000 வழி சொல்லு. ஈழத்தின் மூலம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு, சாட்சியங்கள் செல்லாதோ தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. ஈழத்தின் மூலம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு, சாட்சியங்கள் செல்லாதோ தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. கொத்து கொத்தாய் கொன்றீர்கள், சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள், இதயத்தில் ஈரம் கரையாதோ, ஈழத்தின் வலியும் புரியாதோ. கொத்து கொத்தாய் கொன்றீர்கள், சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள், இதயத்தில் ஈரம் கரையாதோ, ஈழ
சொல்லு உன்னுள் கரைந்தவரே ஓலத்தின் ஆயிரம் வழி சொல்லு அழகாய் பூத்த தமிழீழம் வாடிய கதையை நீ சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம் நாட்கள் வந்து போகின்றதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லித் தந்தது யார் முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம் நாட்கள் வந்து போகின்றதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லித் தந்தது யார் ஈழத்தின் கனவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள் அறிந்ததுதானே உன் இதயம் வாய்க்கால் பெறும் ஈழத்தின் கனவை தாங்கியவர் போர்க்களம் சென்று விதைந்தார்கள் அறிந்ததுதானே உன் இதயம் வாய்க்கால் பெறும் நந்திக் கடலே நீ சொல்லு முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு உன்னுள் கரைந்தவரே ஆழம் ஓலத்தின் ஆயிரம் வழி சொல்லு அழகாய் பூத்த தமிழீழம் வாடிய கதையை நீ சொல்லு வரலாறு எழுதிய தந்தை மகள் தாயின் மகனின் வீரம் சொல்லு நன்றிகள், அழகான வரிகள். வணக்கம் கதிர் அண்ணா, வணக்கம் அப்பன், வணக்கம். சும்மா இருக்கிறீங்களோ? நல்ல சும்மா இருக்கிறோம். நீங்கள்? ஓ, நான் நலமாக இருக்கிறேன். ஓகே. இன்றைக்கு மதியம் ஒரு நண்பர்களினுடைய ஒரு இணையதளம் கிடைத்திருந்தது. ம் அதில் நவருவன் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும்போது நானும் அங்கே சென்றிருந்தேன். ம் என்னுடைய உண்மை கருத்துக்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது, தெளிவுபடுத்தியிருந்தேன். அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு கூறுங்கள், நீங்கள் அப்படி. நான் நலமாக. இன்றைக்கு லைஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்மளோட இந்த வீடியோ ஓப்பன் ஆகணும், இன்றைக்கு ஓப்பன் நம்மளே ஏதோ வருது, வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கோ இல்லை எனக்கு மட்டும் தான் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கு. என்ன தெரியல, பார்ப்போம். ஆமாண்ணா, இதில் வந்தோன்னா நாங்கள் வந்து இப்போ கருத்தரங்கில் 10வது அமர்வுக்கு வந்திருக்கிறோம். இப்படி ஒரு நிமிடம் இருங்கள். ம் தரன். ஆமாண்ணா, சரி. ஓகே. இது வந்து எங்களோட 10வது அமர்வு. நாங்கள் இதுவரையும் வந்து எப்படி கடந்து வந்திருக்கிறோம், இந்த இதில் வந்து தேங்கி இருக்கிற மக்களுக்கு வந்து தெளிவூட்டும் கருத்தரங்கமாக இது அமைந்திருக்குது.
இதுல வந்து முதலாவது அமர்வுல இருந்து இப்ப வரையும் வந்து நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம். முதலாவது அமர்வுல வந்து நாங்கள் குறிப்பா கதைச்சபடியும் வந்து கருணா என்ன காரணத்துக்காண்டி எங்க தேசத்திட்ட வித்துடலை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து கருணாவை பாவிச்சு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த 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 காலகட்டத்துல வந்து ரமேஷ் அண்ணா, நடேசன் அண்ணா, புலித்தேவன் அண்ணா, எங்க தேசத்திட்ட மகனான தம்பி பாலச்சந்திரன் எல்லாம் உயிரோட இருந்த போது களத்துல இறுதி வரை வந்து தேசரர் எப்படி இருந்தாருன்னு பார்த்து வளர்ந்தவர்கள் அந்த மண்ணில் இருந்த உயிரோட இருந்த போது என்ன காரணத்துக்காண்டி 2004 இருந்து தேசரர் எப்படி இருப்பாரே தெரியாத கருணாவை கொண்டு வந்து இவர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு வச்சிருப்பாருன்ற கேள்வி வந்து முதலாவது அமர்வுல வந்து உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான அறிவூட்டலை வந்து நாங்கள் செய்திருந்தோம். அடுத்த அமர்வுல வந்து இந்த கடற்படை தளபதியால வந்து எவ்வாறு பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுலேயும் வந்து அந்த பருதி அன்னையண்ட கொலைக்கு பின்னால் இருக்கிற பின்னணி பற்றியான தெளிவூட்டல், எப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற பின்னணியை பற்றியும் இப்போ வந்து எப்படி அனுப்பி வைக்கப்பட்டு எங்கள் மக்கள் மத்தியில் வந்து குழப்பம் ஏற்படுத்த எவ்வளவு எதிரியானவன் வந்து எவ்வளவு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டிய நாங்கள் ஏன் ஒற்றுமையாகாமல் இப்படி பிரிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியையும் இறுதியில வந்து புலம்பெயர்ந்த எங்கட வேறே அறந்த நிலையில வந்து நாங்கள் போய் எங்கட அடுத்த சமுதாயங்கள் தமிழர் என்ற உணர்வையே மறந்து இஞ்சத்தை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு போற ஆக்களை மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இங்க வேற ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போதுதான் கொஞ்சம் புத்தி வருது, ஓ தங்களுக்கு ஆபத்துண்டு. ஆனா அப்பதான் அவருக்கு புத்தி வருது. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு நாடு இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்புன்ற விடயத்தை வந்து அவர்கள் வந்து ஒன்றும் உணராமல் இருக்கிறார்கள். அந்த இது 2வது விடயத்திலையும் வந்து 3வது அமர்வுல வந்து எங்கள் மீது வந்து ஒரு அவதூறு வந்து இருந்துச்சு. எங்கள் தேசத்தின் மீது வந்து ஒரு அவதூறை வந்து செய்திருந்தார்கள். அதை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தோம். அதோட வந்து அடுத்ததா வந்து முல்லைத்தீவில வந்து ஒரு இளைஞன் இராணுவத்தால் வந்து படுகொலை செய்யப்பட்டான். எங்கட இனத்துல பிறந்த ஒரு இளைஞன், அவன் எப்படியாவது இருந்திருக்கட்டும். ஆனா அவன் ஒரு தமிழன் இல்லோ, தமிழனை வந்து இராணுவம் படுகொலை செய்யும் போது வந்து எங்களோட ஒட்டுமொத்த மக்கள் மேல ஒற்றுமையை வந்து நின்று கத்தாலோ ஏதோ ஒரு போராட்டத்திலேயே இறங்கி இருக்கணும். ஆனா இதுவரையும் வந்து உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள், அந்த அந்த இளைஞன் படுகொலைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? இந்த தமிழ் அரசியல் கட்சியில் என்ன செய்தார்கள்? இது வேணுமண்டே சுமந்திரனை இறக்கி, இலங்கை அரசாங்கம் வேணுமண்டே சுமந்திரனை இறக்கி கத்தாளன நாடகத்தை ஆட வச்சிச்சு. ஏன் சுமந்திரனை இறக்கிச்சுது? சுமந்திரனை நீங்கள் அவர்கள் இறக்கினார்கள் என்றால் சுமந்திரன் முதல் கையில் எடுத்தது சென்றால் அவர்கள் தமிழர்கள் வந்து பின்னுக்கு போக மாட்டார்கள். சுமந்திரன் மீது வந்து அவ்வளவு வன்மம் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா சுமந்திரன் யாருன்னு எங்களை மக்களுக்கு தெரிஞ்சபடியால் சுமந்திரனை வந்து அதில் ஏவி விட்டால் எங்களை மக்கள் அந்த கத்தால புறக்கணிப்பார்கள் வடிவா தெரிஞ்ச இலங்கை அரசாங்கம் சுமந்திரனை வந்து இந்த கத்தால நடத்த வச்சிருந்துச்சு. அடுத்த விடயமா வந்து நாங்கள் பார்த்த விடயம் வந்து தமிழ் கவி அக்கா வந்து எங்களை தேசியவரைய பெயர் சொல்லிக்கொண்டு எந்த விடயத்தை அருஞ்சித்தார் கையிலேந்தி வந்தானோ அதே விடயத்தை அவம் வந்து ஒரு போராட்டத்துல பயணிக்க ஒரு அக்கா வந்து அதே அருஞ்சித்தார் இதை எடுத்து கொண்டு பொய்களும் வந்து துணிஞ்சு பேசி இதென்றாண்டால் அவன் மனநிலை எப்படி இருக்கு, அந்த எதிரியானவன் வேலை திட்டங்கள் எப்படி இருக்குன்றது எங்களுக்குள்ளேயே வந்து பகையாடி கொண்டு எங்களை ஒற்றுமையாமல் விடாமல் எப்படி செயல்பாட்டு செய்து கொண்டு இருக்கிறான்ற விடயத்தை வந்து நாங்கள் பார்த்திருப்போம். அதுக்கு பிறகு ஐநா அமர்வு இப்படி வந்து பல விடயங்கள்ல வந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து ரணிந்த கைதும் அதுக்கு பின்னால் இருக்கிற நாடகங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல வந்து நீங்கள் குறிப்பா பார்க்க வேண்டிய விடயங்கள் வந்து 2023 இருந்தே பார்ப்போமே. 2023 எங்கட தேசிய நாட்கள்ல வந்து இசை கச்சேரி நடந்துச்சுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? இந்தியாவில இருந்த கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் வந்து எங்கட தேசிய நாட்கள்ல வந்து இசை கச்சேரிகள் நடத்தினார்கள். இப்போ இந்த 2024 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கட புனித மாதங்கள்ல திரிவண்ண உண்ணாவிரதம் இந்த நாட்கள்ல வந்து பொது இது ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்துச்சுது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல வந்து பார்லமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சுது. இந்த முள்ளிவாய்க்கால் 2025 முள்ளிவாய்க்கால் மாதத்துல வந்து உள்ளூராட்சி தேர்தல் நடந்துச்சு. இந்த மூணையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் எப்படி இவர்கள் வந்து எங்களை குறி வச்சு அடிக்கிறார்கள் என்று. அதே போலதான் இந்த வருஷத்தை வந்து வடிவா பாருங்கள். உங்களுக்கும் புத்தி இருக்குத்தானே, உங்களுக்கும் சிந்திக்கும் திறன் இருக்குத்தானே. இந்த வருஷத்தை மட்டும் பாருங்கள். இலங்கை அரசாங்கம் எப்படிப்பட்ட நாடகத்தை எங்கள் மக்கள் மீது திணிச்சிருக்கின்றது வந்து ஒரு கண்ணை திறந்து பாருங்கள். நாங்கள் இப்ப உங்களுக்கு சொல்றத கேட்டு வந்து கேளுங்கள், அதை பார்த்து சிந்தியுங்கள். இதுல வந்து ஐநா கூட்டத்தொடர் முதலாவது கூட்டத்தொடர் நடக்கும் போது
இலங்கை அரசாங்கம் கோத்தபாய ஈஸ்ட குண்டுவெடிப்புக்குள்ள கோத்தபாய கைது என்று பெரிய நாடத்தை அரங்கேற்றிக்குது. அடுத்ததா வந்து 2வது கூட்டத்தொடர் தொடங்கும் போது புல்லியான் கைதண்ட நாடகத்தை ஆடி எங்களோட மக்களை வந்து ஐநா பற்றியோ எங்களோட நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய எங்களோட மக்கள் வந்து புல்லியான் கைதண்டு கூக்குரல் இட்டு கொண்டு எங்களோட மீடியாக்களும் எங்களோட மக்களும் வந்து புல்லியான் கைதை பற்றி பேசினார் ஒழிய எங்களோட ஐநா கூட்டத்தொடரை பற்றி யார் பேசுனீங்கள்? இப்போ வந்து அடுத்த கடைசி இந்த வருஷத்தான் கடைசி 3வது இறுதி கூட்டத்தொடர் இப்போ நடக்க போகுது 9ஆம் மாதம் நடக்க போகுது. அதுக்கு வந்து ரணிலின் கைதை கொண்டு வந்து வச்சு எங்களை வந்து திசை மாற்றும் வேலையை வந்து இலங்கை அரசாங்கம் செய்கின்றது, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுது. இதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து தெளிவு பெறாமல் இவ்வளவு சாட்சியங்கள் உங்கள் கண் முன்னாடி இருந்து எப்படி நாங்கள் வந்து ஏமாற்றப்படுறோம், எப்படி நாங்கள் திசை மாற்றப்படுறோம், எப்படி எங்களோட உணர்வுல இருந்து எங்களை கடத்தி விட்டு எங்களுக்கான நீதியை வந்து பெறாமல் எங்களோட விரலாளியே எங்களோட கண்ணை குத்தும் வேலையை வந்து இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் செய்துன்றது கூட வந்து தெரியாமல் நீங்கள் வந்து தமிழர்களாக பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. நான் வந்து 11 வயது ஜேமனுக்கு வந்தும் இன்னொருவோட வாழ்றேன். நீங்கள் அனைத்தையும் பார்த்து வந்த நீங்கள் வந்து எப்படி இவ்வளவு உயிரிழப்பை வந்து இவ்வளவு தியாகங்களை பார்த்து வந்த உங்களால வந்து எப்படி இவ்வளவு சாதாரணமா இதெல்லாத்தையும் கடந்து வந்து இப்படி ஒரு ஒண்ணுமே தெரியாத மக்கள் மாய் வந்து வாழ முடிகின்றது? உங்களோட மனச்சாட்சியை வித்து எப்படி உங்களால வாழ முடியுன்ற ஒரு கேள்வியோட வணக்கம் கதிரண்ணா. வணக்கம். ஓகே, நிறைய பேசியிருக்கிறீர்கள். இவ்வளவு நாளும் நடந்த ஒரு தொகுப்பாக நாங்கள் நிறைய உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு கருத்தரங்கம் செய்ய வேண்டும், அது எங்கள் மக்கள் மத்தியில் 50 பேரிடமாவது செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியலுக்காகவும் அவர்களுடைய அரசியலுக்காகவும். சரி, இதுவரைக்கும் இந்த கருத்தரங்குகளோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நாங்கள் முதலில் பெரும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, எம்மோடு வந்து உரையாடியவர்களும் தங்கள் தெளிவுகளுக்காக கேள்வியை கேட்டவர்களும் எங்களால் முடிந்த எங்களுக்குள் இருக்கின்ற உண்மையை நாங்கள் அந்த கேள்விகளின் விடயங்களாக நாங்கள் சொல்லியிருப்போம். சரி, அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் முதலில் நன்றியை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய இணையதளத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நாகரீகமாக நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதும், தெரியாத விடயங்களை அறிந்து கொள்வதும், அறிந்த விடயங்களை எங்களுக்குள் நாங்கள் பரிமாறிக்கொள்வதும் அது ஒரு இனத்தினுடைய விடுதலை. அந்த விடுதலைக்காக நாங்கள் எதையும் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நாங்கள் அடுத்த தலைமுறையை பக்குவப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அல்லது தேசியம் பேசுகின்றார்கள் அல்லது இவர்கள் எப்போ பார்த்தாலும் தமிழீழம் என்று கொண்டே நிற்கிறார்கள் என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள் இவர்கள் ஏன் பேசுகின்றார்கள் என்கின்ற நோக்கங்களை தெளிவாக உற்று பாருங்கள். எந்த இடத்தில் நாங்கள் இன்று 16 ஆண்டுகளாக இருக்கின்றோம் என்பதால் இந்த கருத்தரங்களோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அறியாததை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வகையிலும் அடுத்த தலைமுறையினுடைய மிக பெரும் அரசியல் கட்டமைப்புக்காக அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வடிவங்களூடாக நாங்கள் உங்களோட இந்த கருத்தரங்களை தொடங்கி இருக்கின்றோம். நன்றி. சரி, நாங்கள் இனி கருத்தரங்களுக்கு செல்ல போகின்றோம். தொடர்ந்து. ஆமாண்ணா, எனக்கு வந்து கேள்வியான இந்திய உரையாடல்கள் மற்றும் இந்திய உரையாடலில் எழுந்த கேள்வி, அதாவது நோமலாவே வந்து எங்களோட மக்கள் சொல்ற விடயங்கள் வந்து அதுக்கான தெளிவான பதிலை வந்து உங்களால் தர முடியுமான்னு நினைக்கிறேன். இதுல வந்து இப்போ சொல்றார்கள் இந்தியாவை தாண்டி வந்து ஐநாவில் வந்து எங்களால் வந்து ஒரு பொறுமுறையை வந்து செய்ய முடியாதுன்ற, இது இந்தியா சப்போர்ட் இல்லாமல் வந்து எங்களால் வந்து தனிநாடு பெற முடியாதுன்ற விடயத்தையும் வந்து இவர்கள் ஆணித்தனமாக சொல்கிறார்கள். இதை பற்றி எங்களால் வந்து விடுதலை பெற முடியாது என்று சொல்கிறார்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? இதை மக்களுக்கு தெரியும், இது வந்து எனக்கு தெரியும், இது வந்து பொய்யான கூட்டண்டு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? இது தரன், உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இது உண்மை விடயங்களையும் நாங்கள் பேச வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு நீண்ட விவாதங்களாக இருக்க வேண்டும். நல்ல கேள்வி. உங்களுக்குள் இருந்து கேட்கிறீர்களா, உங்கள் நண்பர்கள் அனுப்பியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இதை பற்றி நானும் உரையாடி இருக்கிறேன். இந்த இந்தியா என்பதும் தமிழர்களினுடைய
சுயநிர்ணய உரிமைகளும் அதற்கு இருக்கின்ற அரசியலை முதலில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 அரசியலை நீங்கள் இந்தியாவோடு பார்க்க வேண்டும். ஒன்று சர்வதேசிய மட்டத்திலும், இன்னொன்று எங்களினுடைய வடக்கு கிழக்கிலும். இந்த வடக்கு கிழக்கில் இருப்பவர்களை நாங்கள் முதல் பேசினால், இலங்கை என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த இந்திய அரசாங்கம் அவர்களினுடைய அரசியல் நன்மைக்காகவும் அவர்களினுடைய வருமானங்களுக்குரியதாகவும் அதை மாற்றிக்கொள்வார்கள். அப்ப நாங்கள் அதுதான் 5 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் கூறியிருப்போம். எங்களினுடைய பாஸ்போர்ட்டுகள், அதாவது கடவுச்சீட்டுகள், அடையாள அட்டைகள் அனைத்துமே இந்தியாவால் கொடுக்கப்பட போகிறது, அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருப்போம். அதற்கு பின் எங்களினுடைய செல்வந்தர்களையும் தொழிலதிபர்களையும் அந்த விவரங்களையும் அவர்கள் எடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவைப்பட்டது என்னவென்றால், ஒரு தேசிய மட்டத்தில் பல அமைப்புகளோடு செயல்பட்டு மறைமுகமாக இருந்த போராளிகளினுடைய விவரங்கள் தேவை. அதற்கும் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். முதல் செல்வந்தர்களினுடைய அடையாளங்களை பெற்று ஒரு கூட்டங்களை நடத்தினார்கள். அதற்கு பின் போராளிகள் மறைமுகமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த ஊடக பரப்பில் கொண்டு வந்து இன்னாரினுடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கும் இவரின் சார்ந்த குடும்பங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் என்ற தடயங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதற்கு பிறகு இந்த இலங்கை அரசியலில் என்ன நடக்கிறது என்பதும் நாங்கள் பார்த்திருப்போம். ஜேவிபியை கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பின் இவர்கள் சிவப்பு கம்பளம் பிரித்து இரு பகுதியும் வரவேற்றதையும் எல்லோரும் அறிந்திருப்போம். சரி, இந்த அரசியல் நோக்கோடு இதுவரை காலமும் தந்தை செல்வா அவர்களின் காலங்களில் இருந்து இந்த நொடிவரை தமிழரசி கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழர்களினுடைய அரசியல் உருவாக்கங்களில் இந்த நொடிவரை இருக்கின்ற இளைய சமூகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் அனுசரணையோடு அவர்களுடைய அரசியல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று நிற்பார்கள் குறிப்பிட்டவர்கள். இப்ப நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்தியாவினுடைய இந்த 13வது திருத்தச் சட்டம் என்பது இது யாரால் வரையறுக்கப்பட்டது, இது எதற்காக வரையறுக்கப்பட்ட என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லோரும் அறிந்திருப்போம். அதே போன்றுதான் இந்த போர் என்கின்ற போதும் என் கைகளில் ஆயுதங்களையும் இந்த உலகமும் இந்தியாவும் திணித்ததையும் நாங்கள் பார்த்திருப்போம், இலங்கை உட்பட. அப்ப இந்த இந்தியாவால் எமக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடைக்க போறது அல்ல. நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்களாக இந்தியாவால் எமக்கு இதுவரைக்கும் எதுவும் நடந்தது அல்ல. போர் முடிந்த பின் அவர்கள் விடுதலை புலிகளை பழிவாங்குகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு ஈழத்தமிழர் ஆகியவர்கள் இந்த நொடிவரை எதற்காக பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எங்களுக்குள் வளர வேண்டும். அப்ப முதலாவது விடயமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்தியாவால் இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வையும் அந்த மக்களை கொன்று குவித்த ஒரு இன அழிப்பை செய்த அரசாங்கத்திற்கு, இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை ரீதியாக இந்தியா எவ்வளவு உதவிகளை செய்வார்கள் என்பதையும் முதல் பார்க்க வேண்டும். அதை நான் 2ஆக பிரித்திருப்பேன். சர்வதேசமும் இலங்கையில் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழருக்காகவும். அப்ப எமக்காக அரசியல் சித்தாந்தப்படி எதுவுமே செய்ய போறது அல்ல. மாறாக எம் கட்சிகள், எம் ஈழத்தமிழர்களினுடைய உறுப்பினர்களை எடுத்து தன்வசம் வைத்துக்கொண்டு தங்களினுடைய அரசியல் எவ்வளவுக்கு இலங்கையில் பலமாக இருக்க வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டே இந்த நொடி வரை இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அது அம்பானி என்று வந்து எங்களுடைய நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பதும், அதை பார்த்து கொண்டு எம்மவர்கள் அரசியல்வாதிகளும் இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அதற்கு வழியமைத்து எங்களினுடைய ஈரப்பதங்களை உறிஞ்சி அம்பானி குடிக்கின்றதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதில் இந்தியா தான் நமக்கு ஒரு தீர்வை வைக்க வேண்டும் என்று நம்புகின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எங்கே இதை புரிந்து கொள்ள வேண்டும்? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தந்தை செல்வா அவர்களின் காலங்களில் இருந்து இந்த நொடி வரை எமக்கான ஒரு தீர்வுக்காக இந்திய அரசாங்கம் நேரடியாக இந்த நொடி வரை செயல்பட்டவர்கள் கிடையாது. சரி, விடுதலை புலிகள் இருந்தார்கள். விடுதலை புலிகள் மௌனமாகிய பின், இந்த 2009க்கு பின் இந்த நொடி வரை
இந்தியா ஏதாவது ஈழத்தமிழர்களுக்கு செய்கிறார்கள் என்று உங்களுக்குள் கேள்வி எழுப்பினீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியும். அவர்களுக்கு இலங்கை தமிழர் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அரசியல் சித்தாந்தங்களை எடுத்துக்கொண்டு உரிமையோடு வாழ்வதற்கு இவர்கள் விட போறது கிடையாது. அது அவர்களுடைய அரசியல் தந்திரங்களும் அவர்களுடைய நாட்டு அரசியலுக்கும் ஒரு கேள்விக்குறியாக வைத்திருப்பார்கள். சரி, இதை எப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் வட்டத்துக்குள் நாங்கள் கொண்டு வருகிறோம், எங்களை உலகத் தமிழர்களாக இணைத்துக் கொள்கின்றோம், இவர்களை தொப்புள் கொடி உறவாக தமிழ்நாட்டில் வைத்திருக்கின்றோம் என்றால் இது இரண்டு அரசியலை பார்க்க வேண்டும். அதற்குள்ளும் ஒன்று மொழி வழியான அரசியலை பார்க்க வேண்டும், இன்னொன்று ஒரு நாட்டினுடைய அரசியலை பார்க்க வேண்டும். இந்த மொழிவழி மாநிலத்தோடு ஈழத்தமிழர் சேர்ந்து கொண்டு எந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பதார்த்தம் இருக்கிறது. அந்த பதார்த்தத்தை தந்தை செல்வா அவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் மிக தெளிவோடும் மிக பக்குவங்களோடும் எடுத்துக்கொண்டு சென்று இறுதியாக எங்களுடைய மாமனிதர் அவர்களிடம் கைகளில் ஈழம் என்னும் கோட்பாடோடு ஆயுதங்களை ஏந்தி நின்றார்கள். இதற்கு பிறகு அவர்களின் உரிமை சார்ந்த விடயங்களும் அவர்களின் உறவு சார்ந்த விடயங்களும் தமிழ்நாட்டில் மொழி வழியாக எவ்வளவு சிதையுண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் கண்கொண்டு பார்க்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு தரப்பினர் ஒரு கட்சியை ஆதரித்துக் கொண்டு மறுபுறம் இன்னொரு கட்சியினரை கொலைக்காரர்களாக காட்டிக்கொண்டு இன்னும் பலரை அதற்குள் அடக்கி ஒரு இன மோதல்களை கொண்டு வரும் அளவிற்கு தமிழர்கள் நாங்கள் சிதைந்து நின்றோம். அப்ப அங்கேயும் தோல்வி அடைந்தோம். சரி, ஒரு பொதுமகனுக்கு இருக்கின்ற கேள்வி, அயல்நாடு இந்தியா எனக்கு பக்க துணையாக இருக்க வேண்டும், எனக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும், அரசியல் அபிலாசைகளை என்று பார்க்கின்றார்கள். அப்ப இந்த புலத்தில் இருக்கின்ற மக்களை பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் உலகத்தமிழர் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏன் இந்த வட்டம் சுற்றப்படுகிறது? அந்த வட்டத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பதில் ஈழத்தமிழர்களுக்கோ அல்லது அவர்களின் இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கம் பெற்ற பின் அப்படி ஒரு விதிமுறை இருக்கிறதா? ஈழத்தமிழர் தங்களினுடைய அரசியல் அபிலாசைகளை பெறுவதற்கு இந்தியாவினுடைய துணை வேண்டுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டு வகையாக இங்கேயும் நாங்கள் பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப முதலாவது விடயம் நாங்கள் பார்ப்பது ஒரு போர்க்குற்றத்தினுடைய துணிப்பொருள் இருக்கிறது, கையளிக்க பெற்றவர்களினுடைய சாட்சியங்கள் இருக்கிறது. இறுதி களமுனையின் ஒரு வடிவமாக இலங்கை அரசாங்கம் செய்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் தடயங்களும் இருக்கிறது. ஐசிசிக்கு கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. இதற்கு பின்தான் எம்முடைய உள்ளக அரசியலுக்குள் அரசியல் கைதுகள் விடுதலையாக வேண்டும், எங்கள் நிலப்பரப்பிலிருந்து இலங்கை இராணுவம் வெளியேற வேண்டும், எங்களினுடைய சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்பது. இப்படி பல பதார்த்தங்கள் தமிழர்களுக்கு இருக்கிறது. இதுவரை காலமும் இந்தியாவால் எமக்கு என்ன பெற்றிருக்கின்றோம்? இதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும். 2010 2014 வரை எமக்கு வைக்க வேண்டிய பொறிகள் அத்தனையும் இந்தியா வைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபைகள். அந்த உலகத் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை ஐக்கிய நாடுகள் சபைகளில் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்க போகிறது, இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனம் ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்ன இருக்கிறது? 5/1 பொறிமுறையின் தீர்மானப்படியும் 2வது உலகப் போரின் போது 1948க்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணிப்பொருள் என்ன? ஒரு தேசம், அந்த தேசத்தில் ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு இனம் தங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை பெற முடியும். அவர்களினுடைய இன்னும் ஒரு மொழி பேசுபவர்களால் உரிமைகளை சிதைக்கின்ற போதும், எடுத்துக்கொள்ள பெரும்பான்மை மறைத்து வேலிகளை போடுகின்ற போதும் அதை உடைத்து நொறுக்குகின்றது தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. அரசியல் நீரோட்டம் என்கின்ற போதும் ஜனநாயகம் என்ற பேர்வையிலும் இந்த உலக தேசம் பரந்து விரிந்திருக்கிறது. அப்ப இதில் நாங்கள் எதை இந்தியாவோடு பயன்படுத்துகின்றோம்? இந்தியா எமக்காக பயன்படுத்தி இருக்கிறது என்றால் ஒன்றுமே அல்ல.
இந்த ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகின்ற விடயத்தை எப்படி நாங்கள் ஒரு உலகத் தமிழர்கள் வட்டத்துக்குள் நின்று கொண்டு எப்படி பெற முடியும்? இப்ப இங்கேதான் உங்களுக்கு காய் நகர்த்தினார்கள். எப்படி என்றால், தமிழீழம் என்கின்ற கோட்பாடை உடைத்து சிதைத்து விட்டு உங்களை ஒரு உலக தேசத்தின் தமிழர்களாக கொண்டு வந்து இந்த இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏன் அவர்கள் அதை மேற்கொண்டார்கள் என்றால், அவர்கள் அங்கே ஒரு மாநிலம் தமிழ் மொழியை பேசுவதால் அந்த மாநிலம் இவர்களுடைய உரிமைக்காக ஒத்தாசைகளோடு அவர்களுடைய போராட்டங்களையும் செய்து எமக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த இந்தியாவுக்கு ஒரு தேவை இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு அவர்களிடமிருந்து எம்மை பிரித்தறிந்து விட வேண்டும், அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து எம்மை முடக்கி விட வேண்டும் என்று அந்த பதார்த்தம் தான் நீங்கள் எல்லோரும் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணையதளவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு தேசியம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாமனிதருக்கு விளக்கேற்ற வேண்டும், எங்களுடைய மாமனிதரை நாங்கள் சுமந்து நிற்கின்றோம் என்று மூச்சுக்கு மூச்சு தமிழ் தேசியம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அந்த உலக தமிழர்கள் என்கின்ற வலயத்துள் கொண்டு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற உரிமையை மீட்டெடுக்க தவறினார்கள். சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத் தமிழர்களுக்குள் எம்மை கொண்டு வந்து எங்களினுடைய இந்த தமிழீழ கோட்பாட்டையே சிதைத்து நிற்கின்றார்கள். இதுதான் உண்மை. அப்ப இந்த அரசியலின் நோக்கங்களோடு தமிழர்கள் என்னதான் முடிவுகளை கொண்டு வந்தாலும் ஓடி 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 அவர்கள் ஏதோ ஒரு வேலை திட்டங்களை முடிந்த அளவு செய்தாலும் இந்த இந்தியா அரசாங்கம் என்பது, மத்திய அரசாங்கம் என்பது எமக்கு உறுதுணையாக இருக்குது என்றால் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களினுடைய வடமாகாண மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இது நடந்தது இங்கே ஒரு இன அழிப்பு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற போது ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு உறவுகளாக இருக்கின்ற ஒரு தொப்புள்கொடி உறவுகளின் வடிவங்களோடு நாங்கள் ஒட்டி இருக்கின்ற தமிழ்நாட்டிலும் அன்றைய காலம் இருந்த மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களும் நிறைவேற்றினார்கள். இது நடந்தது ஒரு இன அழிப்பே என்பதையும். இந்த இரண்டு பதார்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒன்று எங்களினுடைய சொந்த மண்ணில் எங்களினுடைய மக்களாலே அது கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, அயல் நாட்டில் எங்களினுடைய மொழியையும் பேசுவதால் எங்களினுடைய உறவு முறைகளும் நாங்கள் தொப்புள் கொடிகளாக இருப்பதால் இந்த விதிமுறையை நாங்கள் உலக தேசத்துக்கு சொல்லி இருக்கின்றோம். ஆனால் இங்கேதான் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த செய்தி பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், சென்ட்ரல் கவர்மெண்டில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஏன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் சொல்லப்படவில்லை? அப்ப அன்று மரியாதைக்குரிய ஐயா வைகோ போன்றவர்கள் அவர்களுடைய காலங்களில் சென்ட்ரல் கவர்மெண்டில் நின்று அடித்து வாதாடிய ஒரு சத்திய கோட்பாடும் தமிழ்நாட்டில் வெளியாகிய இந்த கோட்பாடுகளும் ஏன் இவர்களால், அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைச்சர்களால் ஏன் இந்த விடயத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கவில்லை என்கின்ற கருத்தாடல்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அதுதான் எங்களை எவ்வளவுக்கு பகைவனானவன் இந்த விடயங்களை கொண்டு சென்றுவிடக் கூடாது என்கின்ற லொக்குங்கிகள் எங்கெங்க போட வேண்டுமோ அந்த பூட்டுக்களை போட்டு விடுவது. அப்ப அன்றைய காலம் உரையாடிய ஐயா வைகோ யார் இன்றைக்கு தமிழர்களுக்கு ஒரு செல்லா காசு என்பார்கள், ஒரு அரசியல் வியாபாரி என்பார்கள். இப்படி இது யார் கொடுத்தார்கள்? ஒரு அரசியல் அநாகரிகமான வார்த்தைகளை துண்டாடி உதவி செய்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்லாமல் அவர்களை தோற்கடித்தார்கள். தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். காலங்களுக்கும் நேரங்களுக்கும் சூழ்நிலை அரசியலில் மாறுபட்டாலும் அரசியல் தத்துவங்களும் மொழிகளினால் ஈகம் செய்த தமிழ் மொழியையும் நாங்கள் நாவினால் சுட்டுவிடக்கூடாது என்பதை இதைத்தான் கூறுவார்கள். அப்போ ஒரு இனமான ஈழத்தமிழன் ஒருவர் பதிவிட்டாலோ, நீங்கள் 10 பேர் பதிவிட்டாலோ அது ஒரு இனத்தினுடைய அடையாளமாகப்படும். இங்கேதான் எமக்கு மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி இந்தியாவில் வைத்தார்கள்.
ஈழத்தமிழர் ஒரு கோட்டின்பாடு இவர்கள் நிற்கப் போவது கிடையாது. அப்ப இதெல்லாம் யார் நகர்த்துகிறார்கள் என்றால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்கள் நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப எமக்காக இந்த இந்தியா அரசாங்கம் என்பது என்ன செய்ய போகிறது? எதுக்குமே எமக்கு செய்ய போறது கிடையாது. தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைகளும் எங்களுடைய தந்தை செல்வா அவர்களின் காலங்களில் இருந்து இந்த நொடி வரை வாழுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் வரைக்கும் எம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். அப்ப ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் இவர்கள் எமக்கு ஒரு தீர்வை தருவார்கள் என்று எம்மை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்றால் வரலாறுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப வரலாறுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐக்கிய நாடு சபை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆயுதமேந்தி போராடாத ஒரு இனம் அல்லது போராடிய ஒரு இனம் தன்னுடைய மண்ணும் தன்னுடைய மொழிக்காகவும் தன் தனி அடையாளத்தோடு தான் அவன் தன்னுடைய சுய நிர்ணய உரிமையை ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாக பெற முடியும். அப்ப எம்மவர்கள் என்ன செய்தார்கள்? ஓடி ஓடி வந்து இந்தியாவில் இருந்து உளவுத்துறை அனுப்பியது இவர்களுக்கு தெரியாமல் இவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், எமக்கு இதால் வந்து நல்ல விடயங்களை தாங்கள் பெற முடியும் என்று லொக்கிங் பண்ணினார்கள். எங்களுடைய இந்த இறுதி கட்டத்தினுடைய சாட்சியங்களும் அதன் வலுக்களையும் உடைத்து சிதைத்தெறிந்தார்கள். இன்று எல்லோரும் மௌனமாக இருக்கின்றார்கள். 2010, 2011, 2012 இந்த ஆண்டுகளில் வேலை செய்த அறிக்கைகளும் ஓடி ஓடி வந்தவர்களும் இதுவரை ஏன் வரவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மத்திய அரசுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஒரு பொருள் வருகிறது புதிதாக என்றால் அதை எப்படியாவது வித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கோடு நீங்கள் வித்த பிறகு அதை யாரும் எடுத்து மீண்டும் கையாள மாட்டார்கள். அதே போன்றுதான் இந்த ஈழத்தமிழன் ஓடி போகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் என்று ஓடி வந்து எம்மை மறைத்து நின்றார்கள். அதற்குள் கொண்டு வந்துதான் எம்மை உலக தமிழர்களாக எல்லா ஊடகங்களும் இருக்கின்ற தத்துவ ஆசிரியர்கள் பல உலகத்தை படைக்கின்றார்கள். பல உலகங்களை பற்றி அரசியல் பேசுகின்றார்கள். நான் அது படித்தேன் இது படித்தேன் என்று எங்களுடைய மாமனிதர் அண்டண்ணா போன்றவர்களை விமர்சித்தார்கள். ஆனால் பார்த்தால் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற உண்மையான தத்துவத்தின் கோப்பை இவர்கள் உலகத் தமிழர்கள் என்று கொண்டு வந்து மறைத்து நின்றார்கள். நாங்கள் வெளியில் வந்து பார்த்த போதுதான் நமக்கு இந்த உலகத் தமிழரை கொண்டு வந்து ஏன் பூற்றினார்கள், எங்களுடைய மாமனிதர்களுடைய இந்த தமிழீழ கனவு என்பது எங்கே சிதைந்து கிடக்கிறது என்பதை நாங்கள் மிக வேதனையோடு நின்றுதான் தனியொருவராக நின்றாலும் அல்லது ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் நின்றாலும் ஒரு முடிவெடுத்தோம் என்னவென்றால், நீங்கள் எங்களை ஏதாவது விமர்சியுங்கள், நாங்கள் எதிர்த்து கொண்டே இருப்போம், நீங்கள் தேங்கி நிற்கின்ற இடங்களை உடைத்துவிட நாங்கள் தொடர்ச்சியாக எங்களால் முடிந்ததை செய்வோம் என்று நின்றோம். அப்ப நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த இந்தியா என்பதை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்களினுடைய ஒரு மொழியை பேசுகின்ற தமிழ்நாட்டு உறவுகளை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை நாங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்ன இருக்கிறது? ஒரு நிலப்பரப்பில் காலங்கள் தோறும் ஒரு மொழியை பேசுகின்ற வாழுகின்ற மக்களுக்கு ஒரு அரசியல் சுயநிர்ணய உரிமைகளோடு இந்த நீரோட்டத்தில் ஓடுவதற்கு அவர்களுக்கு இடம் இருக்கிறது. அப்ப அந்த இடத்தை நாங்கள் தனித்துவமாக பிடித்து கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு சிறார்களும் ஈழத்தமிழர்களும் எதை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் நிற்கின்ற அனைவரினுடைய அன்புகளை. அது ஏன் அதற்கு தேவை? இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு பல வழிமுறைகள் இருக்கிறது. அப்ப நாங்கள் சொல்லியிருப்போம் என்ன, சிறப்பு உரிமை போன்ற பல வழிமுறைகள் இருக்கிறது, பல விசாரணை குழுக்கள் இருக்கிறது, பல சிறப்பு உரிமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளின் அன்பு தேவை. இப்ப நாங்கள் தனியாக வடக்கு கிழக்கே எங்களுடைய ஈழத்தமிழர்களாக நாங்கள் பிரிந்து போகின்றோம் என்று ஒரு வாக்கு எடுக்கின்றோம். அதற்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு எம் தோள் கொடுப்பவர்கள் தான் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகள். அப்ப இதில் நாங்கள்
சீமான் அவர்களின் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களின் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் பிறர் இருக்கின்ற டிஎம்கே ஆக இருந்தாலும் சரி, இரட்டை இலையாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களினுடைய அண்ணா சிறுத்தைகள் அவர்களினுடைய திருமாவளவன் அவர்களுடைய கட்சிகள் இருந்தாலும் சரி, அண்ணா வைகோ அவர்களின் உடைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அண்ணா குலத்துர்மணி போன்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தி சார்ந்த புத்தி கூர்மையுள்ள ஒரு அரசியலை ஈழத்தமிழன் கட்டி எழுப்ப மறந்தான். அவன் மறந்தானா, அல்லது சிங்கள தேசம் பழி வாங்கியதா, அல்லது உளவுத்துறை பழி வாங்கியதா என்றால் நீங்கள் இன்று இருக்கின்ற இளைய தமிழ் பிள்ளைகள் மிக தெளிவாக சிந்தியுங்கள். எப்படி சிந்திக்க வேண்டும்? எங்களுடைய மக்களை எப்படி எங்கே சிதைத்திருக்கின்றான்? முதலாவது விடயம் இந்தியாவினுடைய உளவுத்துறை, இரண்டாவது இலங்கையினுடைய உளவுத்துறையும் இந்தியாவினுடைய உளவுத்துறையும் பல நடவடிக்கையை மேற்கொள்கின்றார். இதற்கு பிறகுதான் உலக நாடுகளில் இருக்கின்ற இந்த உறுப்பு நாடுகள் எம்மை அழிப்பதற்கு முற்பட்டவர்கள், விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும், இந்த சாட்சியங்களும், இந்த துன்புறுத்தப்பட்ட பெண்கள், எங்களுடைய ஈழத்தின் பெண்களுடைய வலிகளையும் அவர்கள் இன்று என்ன செய்வது என்றாமல் திக்குமுக்கு ஆடுகின்றதையும் பார்த்திருப்போம். நாங்கள் இந்த ரஷ்யன் ஒரு எழும்பி எங்களை தமிழ் ஈழம் என்று சொல்ல வேண்டாம் என்பதையும் நாங்கள் உரையாடி இருப்போம். அப்ப இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இனி என்ன ஈழத்தமிழர்கள் என்றால், இந்த தமிழ்நாட்டு ஒரு மொழியை பேசுகின்ற அரசியலை நாம் அந்த மக்களை எப்படி மரியாதைக்குரிய எங்களுடைய தந்தை செல்வா அவர்கள் எடுத்துச் சென்றார்களோ, அதை கொண்டு வந்து எங்களினுடைய மாமனிதரிடம் கையில் அளித்தார்களோ, அதற்கு பின் இன்று வரை அது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுதான் நாங்கள் சொன்ன நாங்கள் தமிழர்களினுடைய போர்க்குற்றங்களாக இருந்தாலும் சரி, கையளிக்க பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, என்ன விடயங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக எங்களினுடைய வடக்கு கிழக்கில் தமிழ் மகாநாடு நடத்தியே தீர வேண்டும். எல்லோருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும், அவர்களை விருந்தினர்களாக அழைக்க வேண்டும், எங்களினுடைய உறவு முறைகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் எமக்கு எங்களுடைய ஊரிலும் சரி, வடக்கு கிழக்கிலும் சரி, புலத்திலும் சரி, ஒரு பெரும் அலையான ஆதரவை நாங்கள் பெற முடியும். அப்ப நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இன்று வந்திருக்கின்ற பொறிமுறை எல்லாம் எம்மை சுற்றியே தோற்கடிக்கப்படுகிறது ஈழத்தமிழர்கள் என்றால், இந்த நேரம் அவர்களினுடைய தமிழ்நாட்டு தமிழர்களினுடைய அன்பு எமக்கு முக்கியம். அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை இந்த நொடி வரை அவர்கள் நிகழ்த்தியவர்கள் கிடையாது. எப்படி நிகழ்த்தியவர்கள் கிடையாது? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 20ஆம் தேதி யுஎன்ஏயின் செயலாளர் நாயகம் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையின் முன்னோட்டத்திற்காக தமிழ்நாட்டில் ஒற்று போராட்டத்தையும் இந்த நொடி வரை அவர்கள் தொடங்கியவர்கள் கிடையாது. அப்ப இனியும் அவர்கள் தொடங்க போறது கிடையாது. இனி தொடங்கினால் அது அவர்களுடைய ஈழத்தமிழருடைய அந்த பணத்துக்காக அவர்கள் செய்வார்கள். அப்ப இந்த நகர்வை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்னவென்றால், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அது சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, முதலில் கூடி அவர்களினுடைய உறவுகளை நாங்கள் பேண வேண்டி இருக்கிறது. அது மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம். ஒரே நாளில் உலக தேசம் எங்கும் ஒரு மொழியை பேசுகின்ற இனம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி போராடித்தான் அந்த 1485 பொறிமுறைகள் ஒவ்வொரு நாட்டுக்காகவும் அது அவர்களுடைய சிறார்களினுடைய அரசியல் வடிவங்களுக்காக வெளியாகியிருக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபைகளுக்காக. அப்ப இதை ஏன் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் செய்ய மறந்தார்கள்? ஒரு போராட்டம் இலங்கையில் இன்று சக்கில் கட்சி செய்ய போகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வருகின்ற 28ஆம் தேதி ஒரு போராட்டத்தை செய்ய போகின்றார்கள் என்றால், இந்த போராட்டம் எங்கு வரை வெடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீரோட்டம் தான் நாங்கள் சொல்லுவது. நீங்கள் மொழிவழி ரீதியான உறவு முறையை பேண வேண்டும் என்பதை தந்தை செல்வா அவர்களின் காலங்களில் இருந்து எமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் எங்கே சிதைத்து வைத்திருக்கின்றோமோ அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இன்று ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விளிம்பியங்களில் இருக்கிறது. அது எங்களுடைய காய் நகர்த்தலின் ஊடாகத்தான் இந்த இந்தியா என்பதை எங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அது வழிக்கு வந்து எமக்குரிய தீர்வு திட்டங்களை அவர்கள் வைக்க மாட்டார்கள். அவர்களே எம்மை அழித்தார்கள், அவர்களே எம் கையில் ஆயுதங்களை தந்தார்கள், அவர்களே எம்மை அழித்தார்கள். இதுதான் நிஜமே தவிர இங்கே நாங்கள் இதை மீறி பேசுவதற்கு இங்கே எதுவுமே அல்ல. உண்மையிலே அவர்கள்
13வது திருத்த சட்டம் தான் இருக்க வேண்டும், ஒரு முதலமைச்சர் பதவிதான் இருக்க வேண்டும் என்றால் எதற்காக இந்த பயிற்சிகளை எங்களுடைய தமிழர் கைகளில் ஒப்படைத்தார்? அப்ப எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய இதுகளை மைக்க இது பண்ணி வைங்கோ தரன். அவர்களுக்குரிய நேரங்கள் நாங்கள் கொடுக்கப்படும், கலந்து கொள்ளுங்கள், நேரங்கள் கொடுக்கப்படும். மைக்ல போய் கட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நிற்கிறீங்களா? சரி, அவரை இறக்கி விடுங்க, தரேன் இறக்கி விடுங்க, கருத்தை பிள்ளைட்டு விட்டுறாங்க. கழிச்சு கொண்டு போகல உங்களுக்கு தெரியணுமா, ஆறு வரையும் நம்ம இது பண்ணுவோம், அதுக்குள்ள அந்த எங்கள் ஒரு இது அடுக்கக்குள்ள இது பண்ணிக்கிறோம். சரி சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அப்ப இதில் நாங்கள் அந்த அவர்கள் தொடுத்திருக்கின்ற கேள்வியும் தரன் அவர்களினுடைய கேள்வியும், இந்திய அரசாங்கத்தை நாங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று இதை யார் கற்பித்தார்கள் ஈழத்தமிழர்களுக்கு? இப்ப நீங்க இருக்கிற இளையோர்கள் எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இந்த வரலாற்றை யார் படைத்தார்கள்? 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் விடுதலை அடைவதற்கு இந்தியா தான் நிற்க வேண்டும் என்று யார் கற்பித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதில் உண்மையான தத்துவ கருத்து அரசியலில் என்னவென்றால், எங்களினுடைய இலங்கையில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற எமக்கு ஒரு அரசியல் தீர்வு சமாந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால், இந்த மொழிவழி ரீதியாக பிரிந்த அயல் நாடு இந்தியாவினுடைய சார்பான ஒரு தேவை இருக்கிறது, ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறது. அது இலங்கையில் எடுக்கின்ற உள்ளூர் விசாரணைகளுக்கு உட்படுத்தியது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கே திருப்பியும் உங்களை கொண்டு வந்து இந்த அரசியல்வாதிகள் மாட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள்? ஐக்கிய நாடுகள் சபைகளாக இருந்தாலும் சரி, இவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுதந்திரத்துக்காக உள்ளூர் விசாரணைகள், உள்ளூர் விசாரணைக்குள் கொண்டு வந்து ஏன் வைக்கின்றார்கள்? அதுதான் நீங்கள் சொல்லுகின்ற பதார்த்தம். இந்தியா என்பது நீங்களே உங்களுடைய உள்ளுக்குள் உங்களுடைய பிரச்சனையை சமாளித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். ஏன் சொல்லுவார்கள்? அவர்களே ஆயுதங்களை கொடுத்தார்கள், அவர்களே இறுதி வரைக்கும் நின்றார்கள், அவர்களே இந்த முள்ளி கரையோரம் வரைக்கும் தங்களுடைய நேவியோடு நின்றார்கள் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் யார் மாட்டப்படுவார்கள்? இவர்களும் தான். எமக்கு துரோகம் இழைத்தவர்களில் இவர்களுக்கு தான் 100 பங்கு இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு 100 பங்கு என்றால் இவர்களுக்கும் 100 பங்கு இருக்கிறது. அப்ப இதை கலைந்தறிந்து விட்டு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற முடியாது. அப்ப அதிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இதை தாண்டி நாங்கள் சர்வதேசத்துக்குள் நிற்கின்றோம். இங்கேதான் நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு சில எங்களினுடைய பிதாமகர்கள், அரசியலில் எடுத்துச் செல்லுகின்றவர்கள், ஐக்கிய நாடுகள் சபைகளில் உங்களை கொண்டு வந்ததற்குரிய நோக்கம் இதுதான். எது நோக்கமாக இருந்தது? எங்களினுடைய மாமனிதர், எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்ன செய்தார்? ஒரு ஈழம் என்று சொல்லப்படுகின்ற போது எம்மை 2 நாடுகள் தனி நாடாக பிரிப்பதற்கு அவர்கள் ஒரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் 2 நாடுகளை தேர்வு செய்து அவர்கள் பேச்சுவார்த்தை காலங்களில் தங்களுடைய காலங்களை செலவழித்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்தது. அப்படி கொஞ்சம் விளக்கமாக வேண்டும் என்றால் அண்டண்ணா அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் வேண்டி படியுங்கள். உங்களை இன்னும் மேலோக்கி உங்களை வளர்த்து கொண்டு போவோம். சரி, நாங்கள் கருத்தரங்குக்குள் வருவோம். அப்ப உங்களுக்கு தெரியும் என்னவென்றால், ஏன் நாங்கள் தமிழீழ கோட்பாட்டுக்காக உலக தேசத்தையே நம்பி இருந்தோம், எங்களை 2 நாடு அங்கீகரிக்க வேண்டும் என்பது. இதுதான் நாங்கள் சொல்லுவது. ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஒரு மனித உரிமையை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் என்றால், இல்லையில் அவர்கள் உடைத்தெறிய வேண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை. அவர்கள் ஒரு நாட்டுக்காக போராடுகிறார்கள் என்றால் அதன் விதிமுறை அதுதான். 2 நாடு எம்மை அங்கீகரிக்க வேண்டும். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு காட்டிய தேசிய தலைவர் எதை காட்டினார்? இந்தியா எப்போதும் என்னை தோற்கடிக்கும், நாம் போக வேண்டிய இடம் சர்வதேசம். அதான் அண்ணா சொல்லியிருப்பார் உங்களுக்கு. 2008 2007 மிக தெளிவாக அறிக்கை சொல்லிப்பார். இளையோர்களிடம் கையளிக்கின்றோம், ஒரு நல்ல சமூகத்திடம் நாங்கள் கையளிக்க. இளையோர்கள் என்றால் யார்? எல்லாமே வேகத்தோடு போர். ஏன் எங்களை வயசானவர்கிட்ட கையளிக்கல? உங்களை பார்த்தேன்னு சொல்லி இருக்கிறார் இளையோர்கள் என்று. எங்களுக்கு வயதானங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பாதை நீங்கள் உருவாக்குவோம், இல்லாட்டி அந்த பாதையை உருவாக்குறது உங்களுக்கு பாதையை காட்டி விடுவோம். இதால் செல்லுங்கள்,
உருவாகும் என்பதை சொல்லுவோம். ஆனால் எடுத்துச் செல்வது நீங்கள் தான். அந்த தத்துவத்தை ஒழித்து வைப்பதற்காகத்தான் பல புல்லுரிவுகள் எமக்குள் இருந்து இறக்கப்பட்டு இந்த உலகத் தமிழர் என்கின்ற வார்த்தைகளோடும் இந்தியா தான் இதற்கு தீர்வு வைக்க வேண்டும் என்று உங்களை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஐக்கிய நாடுகள் சபை இந்த உலகத்தில் தேவையில்லையே. எதற்காக நாங்கள் ஈழத்தமிழன் தன்னுடைய அந்த அடையாளத்தை சிதைக்கின்றான்? ஏன் நாங்கள் சிந்திக்கவில்லை? ஏன் ஊடகவியலாளர்கள் இன்று வரை உலகத்தமிழராக இருப்போம் என்று ஏன் எங்களை கொண்டு போய் தமிழ்நாட்டிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அடைத்து வைக்க பார்க்கின்றார்கள்? அப்ப இங்கே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற தத்துவங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் கிடைக்கக்கூடாது என்பதே இந்த புல்லுருவிகளின் அரசியல் பிரமுகர்களினுடைய விளையாட்டு. இது இந்தியா ரோவினுடைய மிக பெரும் திட்டங்களும் இலங்கையினுடைய மிக பெரும் திட்டங்களும். அப்ப இதில் நாங்கள் எதை கற்றுக்கொள்ளுவது என்றால் தான் மிக தெளிவாக நாங்கள் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபையை தோற்கடித்தது போல் பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள்? 2009 எம்மை அளித்ததும் இவர்கள்தான், இன்று வரை எமக்கு ஒரு தீர்வினை வைக்காததும் இவர்கள்தான் என்று கொண்டு வருவார்கள். இங்கேதான் நாங்கள் விழிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதுவரை காலமும் 2006 இருந்து 2014 வரை 1485க்கு மேற்பட்ட பொறிமுறைகளை கொண்டு வந்து உலக தேசத்தினுடைய நீதிகளை வழங்கிய இந்த ஐக்கிய நாடுகள் சபை எங்கே தோற்று நிற்கிறது? நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒன்றும் அதுவும் சிறப்பு உரிமை பெற்றிருக்கின்றார்கள், சிறப்பு விசாரணை செய்திருக்கின்றார்கள். நீதிகளை வாங்கி கொடுத்தவர்கள் தமிழர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை? 2 கேள்வி வைக்க வேண்டும். ஒன்று, தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்கின்ற சத்திய கோப்பு உலக மரபுகளில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எங்களுடைய மேதகு அவர்கள் இலட்சியம் துடைத்தல் என்கின்ற தலைப்பில் உரையாற்றியதை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதை இன்னொரு முறை பேசுவோம். அப்ப நாங்கள் இன்று பேசுகின்ற விடயத்துக்குள் பார்த்தோம் என்றால் அதுவும் எங்களுக்கு தெளிவாக புரியும். நாங்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது என் இனம் அதை நோக்கி சரியாக ஒற்றுமையோடு நம்பிக்கையோடு ஒரு திரளாக திரண்டவர்கள் கிடையாது. ஒருவர் என்ன செய்வார்கள்? ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு நிற்பவர்கள் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று கொண்டு எல்லா வேலை திட்டங்களை செய்பவர்களோடும் நின்று கொண்டு உடனே இந்தியாவுக்குள் ஓடி போய் நிற்பார்கள். அப்ப இந்தியாவுக்குள் ஓடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இங்கே என்ன நடக்கிறது என்பதை அங்கே தெளிவாக அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அடுத்த காய் நகர்த்த முதல் அவர்களுக்கு தெரியும் தமிழர்களை எப்படி நாங்கள் சிதைக்க வேண்டும் என்று. அந்த சிதைத்தலின் ஊடாகத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த விடயத்துக்குள் வாருங்கள். இப்ப நான் சொன்ன விடயத்தையும் ரணிலுடைய கைதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உலக தேசம் எல்லாம் இருந்து ரணிலுக்கு எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். ஏன் கைது செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தை எதிர்க்கின்ற போது இவர்கள் மௌனமாக இருப்பார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன இந்தியா மௌனத்தின் அடையாளம் என்ன தெரிய போகிறது? இத்தனைக்கும் இவர்கள் தான் காரணம். ஏன் காரணம்? செப்டம்பர் மாத பொறிமுறையை நம்ப வைக்க வேண்டும். உலக தேசத்தினுடைய வலுக்களை தங்கள் வசம் இந்த அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும் ஒரு விவாதம் இந்த உலகத்தில் பல நாடுகளில் பல மொழிகளில் இது போய்கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை பார்ப்பவர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. நாங்கள் புதியவர்கள் வந்திருக்கின்றோம், எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்ய போகின்றோம் என்றுதான் 22ஆம் தேதி உடனே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். நாங்கள் விரைவில் 6வது திருத்த சட்டத்தை எடுக்க போகின்றோம். அப்ப எங்களுடைய இளையோர்களுக்கு 6வது திருத்த சட்டம் என்றால் என்ன? இலங்கை. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத தடை சட்டமும் அதற்கு உள்ளடக்கப்பட்ட விடயங்களும் இருக்கிறது. 2 முறையாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டால் தான் எமக்குள் என்ன நடக்கிறது, இந்த இந்தியா யார், ஏன் நாங்கள் இந்தியாக்குள் போய் நில்லாதீர்கள் என்று என் இனத்துக்கு சொல்லுகின்றோம் என்றால் இதுதான். நாங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவை நீங்கள் மதிக்க வேண்டாம், அந்த கட்சிகளை ஆதரிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லுவர்கள். எங்கள் இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் தேங்கி நிற்கிற இடத்தை நாங்கள் உடைத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் இப்படியான கருத்தாடல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். தரன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிந்த அளவு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். மீண்டும் இதற்கு தெளிவு வேண்டும் என்றால் நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். 2 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். தம்பி நவரூபன், தம்பி முல்லைக்கவியும் வந்திருக்கிறார். நல்லது. வணக்கம் முல்லைக்கவி, நவரூபன். வணக்கம். ஓகே, வாய்ப்பளியுங்கள் தரன். வணக்கம். ஒருவன் அண்ணா கேட்டுக்கொண்டிருந்த நீங்க முல்லைக்கவி என்ன கதைங்க? வணக்கம் முல்லைக்கவி அண்ணா. கண்ணாடி வந்திருக்கு. வணக்கம்
திறனா வணக்கம், கதிரண்ணா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், ஒரு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எந்தபடி நான் இடையில் வந்தபடியாக எனக்கு இது எனக்கு இதைத்தான் கவனித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்க உங்களோட மனசில் இருப்பதை உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நாங்கள் பொதுவாக இந்த 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009க்கு பிறகு பார்க்க மறந்ததும் எங்களை பகைவன் சூறையாடுகின்ற விடயங்களையும் பிரித்து வைக்கின்ற விடயங்களையும் தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் எடுத்தது என்னவென்றால், பலருக்கு கேள்வி இருக்கிறது. பலர் என்ன நினைக்கிறார்கள் எங்களுடைய இளைய சமூகம் என்றால், இந்த இந்தியா தான் எமக்கு தீர்வை தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்ப அதுதான், அதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு விளங்கப்படுத்தி விட வேண்டும். அரசியல்வாதிகளை ஏமாற்றி வைத்திருக்கின்றார்கள் என்ற கருத்தரங்களோடு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு அனுபவத்தை நீங்கள் உரையாடுங்கள். நிச்சயமாக என்ன விடயம்னா, நான் முன்பே ஒரு விடயத்தை கூறி நான் விவாதிக்கின்ற என்னோட கருத்துக்கு போகலாம் நினைக்கிறேன். விளங்கில கதிரண்ணா, ஆனா தாராளமாக செய்யும். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியா நமக்கு தீர்வு தருமா, இல்லை இந்தியாவை நாங்கள் நம்புவது எவ்வளவுத்துக்கு சாத்தியமா இல்லை சாத்தியமற்றதான்ற சொல்லி சொன்னால், நிச்சயமாக நான் என்ன பொறுத்தளவுக்கு அது சாத்தியமற்ற கருத்து என்றுதான் நான் இன்றல்ல என்றும் கூறக்கூடிய ஒரு கருத்து. எமக்கு தீர்வு தர வேணுமென்று சொல்லி இந்தியா நினைத்திருந்தால் என்றோ எமக்கான நீர்தியை இன்று நாங்கள் போர்க்களத்தில் நின்று போராட வேண்டிய தேவை அல்ல. அதை நாங்கள் உணர வேண்டும். இதனை விட இந்தியா ஒரு சுயலாபத்துக்காகவும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தான் எம்மோடு கரைசனையாகவும் எமக்கான உதவியை செய்வது போல் விஷத்தோடு உணவோடு சேர்ந்த விஷமும் கலந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. 1997ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் மக்கள் எவ்வளவு தொந்தரவும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது பல வரலாறுகள் மறைந்து போயிருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் மத ரீதியில் ஒரு நிலைப்படுத்தினாலும் இல்லாட்டி ஒன்று கூடினாலும், ஆனால் அவர்கள் தாங்கள் ஒரு வல்லரசாக வேண்டும், இன்று ஒரு ஆசியா நாடுகளிலே தாங்கள் ஒரு வல்லரசாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே இலங்கை என்ற ஒரு தீவு, அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா பல நாடுகளுக்கு நிச்சயமாக தீவு என்பது ஒரு முக்கிய புள்ளியில் இருக்கிறது. அந்த ரீதியில் இன்று சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் நிலவுகின்ற காரணத்தால், ஏனென்றால் அங்கே இந்த பௌத்த மதமும் இருக்கிற ரீதியில் சிங்கள மக்களும் அதே இந்த சிங்கள அரசாங்கமும் அங்கே அந்த பௌத்த மதம் இருக்கிற ரீதியிலே சீனாவும் அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகும் என்றதற்காக இன்று அதைவிட அனைத்து இடங்களும் என்று கொழும்பு அல்ல, தாமரை கோபுரம் அல்ல, பல முதலீடு சீனாவினுடைய முதலீடு அங்கே இருக்கின்ற வழியாக முற்றுமுழுதாக சீனாவினுடைய கைக்குள் அடங்கிவிட்டால் இவர்களுக்கு பெருந்திண்டாட்டமும் இவர்களுடைய சேவை இவர்கள் எந்த பக்கத்தாலேயும் சீனாவிடம் உச்ச முடியாத நிலை உருவாகும். அதைவிட அவர் ஒரு விடயம், இந்த தாமரை கோபுரம் என்பது இந்தியாவை இல்லாட்டி அனைத்து நாடுகளை ஏசியாவில் இருக்கின்ற நாடுகளை இலங்கையிலிருந்து கண்காணிப்பதற்காகத்தான் அந்த முதலீடை செய்ததாக கூடிய ஒரு கருத்தியல் நிலவுகிறது. அதை நாங்கள் விடுவோம். இந்தியா என்னை பொறுத்தளவுக்கு இதே போன வருடம் ஐநா ஒன்றியலிலே இந்த ஐநா கூட்டத்தொடர்பிலே ஐக்கிய அமர்வு 59ஆம் நினைக்கிறேன் 59ஆம் அமர்வுக்கு கூடி இந்தியா நடுநிலையை கூடி வகித்துட்டு போயிருந்தது. அந்த 47 நாட்டிலே ஒரு நாடாக இந்தியாவும் பக்கம் அங்கு வைத்திருந்தது. எமக்காக தமிழினம் அங்கே நீதியற்ற நிலையில் இருக்கின்றது, இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை கூடி அருகாமையிலும் பார்த்த நாடாகவும் இதே இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்த நாடாகவும் இனம் கொத்து கொத்தாக அங்கே துடித்த போது கூடி அதை அருகாமையில் நின்று பார்த்த நாடாக இருந்தும் அங்கே நடுநிலை கூடி அவர்கள் வைக்கக்கூடிய வகையில் இதிலே நடந்ததொன்னும் சொல்லாமல் இல்லையென்னும் சொல்லாமல் அமைதியாக இருந்த போனவர்கள் தான் அவர்கள். அவ்வாறு இருக்கின்ற போது எமக்கு எப்படி தீர்வு வரும் என்றதை நாங்கள் எள்ளளவில் கூடி எண்ண முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைவிட இன்று போலித்தனமான பித்தலாட்டமாக நிச்சயமாக இன்று எமக்காக உலக நாடுகள் இன்று ஐநா போன்றதை தாண்டி
பல நாடுகள், வல்லரசு நாடுகள், இது கனடாவாக இருக்கலாம், USA இருக்கலாம், பல நாடுகளினுடைய உண்மையிலே தமிழ் இனத்துக்கு அன்றும் இவர்களால் ஒரு சில நாடுகளால் எமக்காக இனத்தை அழிப்பதற்காக முனைந்தவர்கள் நிச்சயமாக இன்று அங்கே ஒரு விடயம் இருக்கிறது. இன்று வாக்காளி அந்த வாக்கு வங்கி என்பது இனற்றவர்களும் இங்கே குடிகொண்டு வாக்குரிமைகள் பெற்ற ரீதியிலே அனைவர்களும் கணிசமாக, ஏனென்றால் நாங்கள் நீதி இன்று இனத்திற்கு ஒரு நீதியாக அந்த தேசிய தலைவனுடைய அறத்தின் வழியாகத்தான் நாங்கள் எங்களுக்கு நீதிகளை கேட்கின்றோம். நாங்கள் நியாயத்துக்காக, அந்த தலைவன் நியாயத்துக்காகத்தான் அந்த நிலத்திலே போராடியவர். நிச்சயமாக இதே வேறு இனற்றவர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த எங்கள் தலைவன் எதிரியோடு நின்று நேரே நின்றவரைத்தான் தாக்கிய தவிர அப்பாவியாக இருக்கின்ற மக்களை தாக்கவில்லை. அப்ப அந்த ரீதியிலே நிச்சயமாக எங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. தர்மத்தில் நின்றுதான் மண்ணுக்காக. ஏனென்றால் ஈழம் என்பது, இலங்கை தீவு என்பது நிச்சயமாக அது தமிழர்களுடைய குடி. இவர்கள் சிங்கள குடி என்பது வந்தேறிய குடிகளாகத்தான் இருக்கின்றது. அது இவர்கள் வரலாறுகளை மாற்றலாம், உண்மையை அளிக்க முடியாது. இன்று தொல்பொருள் திணைக்களம் ஊடாக சான்றிதழை மாற்றலாம், ஆனால் எங்களுடைய உணர்வுகளை இல்லாட்டி அந்த முதல தோன்றிய குடியை இவர்கள் அளிக்க முடியாது. இவர்கள் எத்தனை விடயங்களை செய்தாலும் நிச்சயமாக அது இன்றல்ல என்றும் அளிக்க முடியாது, உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த ரீதியிலே நாங்கள் அந்த மண்ணுக்கு சொந்த குடி என்ற ரீதியிலே நாங்கள் நியாயத்தின் பால் நின்று போராடுகிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் எமக்கான தீர்வு வரும் என்பதில் என்ற மாற்று கருத்துவில்லை. இன்னொரு விடயம், இந்த 60வது கூட்டத்து அமர்விலே நாங்கள் எமக்கு நடந்தது இந்த அநீதிகளை இன்னும் சமிக்க வேண்டக்கூடாது, அதுக்கான ஆதாரங்களை திரட்டி அதுக்கு சரியாக வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அந்த நாங்கள் அமர்வையை கொடுக்கின்ற போது அதிலே எங்களுக்கு ஒரு 15 நாடு 47 நாடுகளிலே கூடியவாகும் கணிசமான நாடுகள் எமக்கு 47 நாடு செவியில் அவர்களுடைய உள்வாங்காட்டியும் அதிலே குறைந்தது எங்களுக்கு 20 நாடுகள் 15 நாடுகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக எமக்கான நீதியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாகும். இன்று MVP எத்தனை திருவிளையாடலை செய்யலாம், இன்று ரணிலை கைது செய்யலாம், இல்லாட்டி மைந்தியை கைது செய்யலாம். இதெல்லாம் அரசியல் தந்திரம் ஐயா. 20 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுப்பதெல்லாம் இரண்டாம் நிச்சயம் அவர்கள் எல்லாம் அந்த நாட்டை சூறையாடி இன்று நாடே திக்குமுக்கா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணத்தார்கள். அவர்கள் நினைக்கலாம் விடுதலை புலிகை அழித்து விட்டோம், இல்லாட்டி தமிழினத்தை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயமாக தமிழினத்தை விட இன்று தமிழினம் திக்காக நின்றாலும் தன்மானத்தோடு இன்று பொருளாதார ரீதியை ஒரு கட்டியவுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த தலைவனுடைய கொள்கை என்பது நேர்த்தியாகத்தான் இருக்கின்றது. எப்படி பொருளாதாரத்தை அந்த இலங்கை தீவிலே வடகிழக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்தை விட்டு இந்த வன்னி மாவட்டத்திலே ஒரு பொருளாதாரத்தை மீன்படவாக கொண்டு சேர்ந்தவர் எம் தலைவனாக இருக்கிறார். இவர்கள் ஒட்டுமொத்த நாடும் கிடைத்தும் இன்று பொருளாதாரத்தில் மேல வராமல் இன்றும் பொருளாதாரத்துக்கு அடுத்த நாடையும் இன்று எங்கள் நாட்டை அடை வைக்கக்கூடிய நாடும் இன்று இந்தியா சீனாவோடு அதிகமாக எங்களுடைய நாட்டை அவர்கள் அடை வைத்திருக்கிறார்கள். இன்று சீனாவா இந்தியாவா யாரு எங்கள் நாட்டை வேண்டுவது, இல்லாட்டி நாங்கள் அவர்களுக்கு குத்தகைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இலங்கை உருவாக எந்த அப்படி அல்ல. அந்த நாட்டிலே ஒரு பொருளாதாரத்தில் அனைத்து வகையிலும் சிறப்பாகத்தான் வாழ்ந்திருந்திருந்தவர். அந்த ரீதியிலே நிச்சயமாக நாங்கள் தலைநிமிர்ந்தும் நிறுத்தியான வழியிலும் போராடுகிறோம். இவர்கள் எத்தனை பித்தலாட்டம் செய்தும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றை நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், இவர்கள் MVP எதை செய்தாலும் ஆனால் தமிழினத்துக்கு நீதி தரமாக என்றால் இல்லை. நாங்கள் எமக்கான பணியை எமக்கான கடமையை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். ஏனென்றால் எமக்கான நீதி இலங்கையோ இல்லை இந்தியாவோ எந்த நாடும் தரவோனும் நினைத்தால் அவர்கள் என்று தர முடியும். இவர்கள் ஒருபோதும் தரமாட்டார்கள். சுய லாபத்துக்காக எங்களை ஒரு பகடக்காய்களாகும் ஒரு ஊறுகாயை போலதான் இவர்கள் எம்மை பார்ப்பதும் இல்லாது எமக்கான ஆதரவை தருவார்களே தவிர நிச்சயமாக மனசுத்தியோடு இவர்களும் மனிதர்கள், இந்த மண்ணுக்கு குடிகள் இங்கே சமத்துவமான வாழ்வியலை வாழ வேண்டும் என்பதற்காக என்றும்
இன்றல்ல என்றும் முன்பு சொன்னது போல என்றும் எமக்கு தரமாட்டார்கள். எமக்கான நீதி இன்று கனடா பல நாடுகள் எமக்கான நீதியை எமக்காக குரல் கொடுப்பதற்கு வருவது போல் வருகிறார்கள். அந்த ரீதி நாங்கள் எமக்கான வலுவுகளை சேர்ப்பது உலக நாடுகளில் இருக்கின்றது. அந்த நாடுகளே எமக்கான நீதியை உலக நாட்டில் இருந்துதான் இன்று ஐநாவில் இருந்து நாங்கள் பெற முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அப்போதான் நாங்கள் ஒரு நிலையானவர்களாக மாற முடியும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இவர்கள் எங்களை ஒரு ஆசையை காட்டி மோசம் செய்வார்கள் போல் ஆசையை காட்டி எங்கள் உணர்வுகள் அனைத்து விடயங்களுமே இவர்கள் அழித்து விடுவார்கள். நாங்கள் வைத்திருக்கின்ற ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் எமக்கு நடந்தது அநீதி என்று என்றும் நாங்கள் போராடி கொண்டு அனைத்தையும் மழுங்கடித்து இல்லாமாக்கி புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி மீண்டும் எதை செய்தார்களோ அதை செய்வார்கள் என்பதுதான் இங்கே உண்மையான கருத்தை. தவிர இவர்கள் எல்லாம் கதாநாயகர், இவர்கள் எல்லாம் ஒரு கூத்தாடிகளை தவிர ஒரு பணத்துக்காக வேஷம் போடுவார்கள். ஆனால் உண்மையின் பால் நின்று இவர்கள் நமக்கு நீதி தரமாட்டார்கள் என்பதில் என்ற மாற்று கருத்துமில்லை. இதைவிட மீண்டும் சொல்லுகிறேன், 11வது விடயத்தை தொற்று வந்தார். இந்தியா என்பது என்றும் எமக்கு நீதி தருவா என்று எண்ணுவது என்பது அது ஒரு மடமைத்தனம். நிச்சயமாக எங்களுடைய தலைவர் கூடி இந்தியாவை நம்பவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து என்று சொல்லி காத்திருக்கிறேன். நன்றி. சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றிகள் முல்லைக்கவி அண்ணா. ஒருபோதும் இந்தியா எங்களுக்கான நீதியை தராது, ஐநாவில் தான் எங்களுக்கான நீதி அடங்கி இருக்கின்ற விடயத்தை தெளிவாக முல்லைக்கவி அண்ணா எடுத்து கூறியிருந்தார். முல்லைக்கவி அண்ணா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதோ அவதானிக்கிறேன்னா 2023 இருந்து இன்று வரை எந்தெந்த நாட்களில் இவர்கள் நாடகங்கள நிகழ்ச்சி நிரலம் இருக்கின்ற பார்த்துருக்கீங்களா? அந்த இதில் 2023 ஃபுல்லாகவே எங்களோட தேசிய நாட்களில் கான்சர்ட் நடத்தினார்கள். 2024 எங்களோட முக்கியமான தினங்கள் அந்த மாதங்களால் எலெக்ஷன் நடத்தப்பட்டுச்சுது, கவனிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் எப்போ கூட்டத்தொடர்கள் இருக்கோ, ஐநாண்ட கூட்டத்தொடர்கள் இருக்கோ, அதுக்கு முன்னாடி தான் கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1வது கூட்டத்தொடர் தொடங்கும் போது கோத்தவையா கையை செய்ய போகிறோம்ன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். 2வது கூட்டத்தொடர் நடக்கும் போது புள்ளியாண்ட கைது நிறைவேற்றப்பட்டது. எங்களோட மக்கள் ஐநாவை பற்றி சிந்திக்காமல் புள்ளியான் கைது எங்களோட மீடியாக்கள் மூலம் அதைத்தான் பெரிய ஊதுபொருளை கடத்தி இருந்தார்கள். இப்போ 3வது கூட்டத்தொடர் நடக்க போது அதுக்கு முதல் ரணில கைது செய்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றார்கள். இந்த 3 விடயம் இப்படி 2023 இருந்து இப்போ வரை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்தியாவும் இலங்கையும் கைகோத்து கொண்டு எங்களோட மக்களை நன்றாக மடையர்களாக்குன்றது என்னால் உள்வாங்கக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமாக அதை ஒன்னொன்று ஒரு விடயம். நாங்கள் இந்த முறை 2025ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் பலாலி விண்ணுறுதி நிலையத்தை கூடி அவர்கள் சரி செய்து அதுக்கான விண்ணுறுதி அதுக்கு படகு சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதைவிட இந்த முறை நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள், அவர்களுடைய சுதந்திர தினத்தை இவ்வளவு கோலாகலமாக அங்கே வரப்பட்டு கொண்டாடுகிறார்கள். அங்கே இனத்தில் நாங்கள் நீதியற்றம் என்று செம்மணியிலே மனித புதைகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சார்ந்த இந்த கருத்தியலும் இந்த இந்தியா தெரிவிக்காமல் அது சார்ந்த எந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறதா? இப்படி ஒரு இனம் இருக்கின்றது, இந்த இனத்திலே இனப்படுகொலை நடந்திருக்கின்றது தீர்வே அல்ல. தங்களுடைய முற்றுமுழுதாக தங்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் முன்பு அரசாங்கத்தை விட இப்போதைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் கோலாகலமாக அந்த மண்ணிலே நாங்கள் நிலை நாட்டிட்டோம் என்ற ஒரு சந்தோஷ மாதிரியான ஒரு செயற்பாட்டத்தை அங்கே காட்டுகிறார்கள். அப்போ இவர்கள் யார், இல்லாட்டி இவர்களுடைய பின்னணி எவ்வாறாக இருக்கிறது என்பது இது தரணும்னா நாங்கள் வெறுமனையே அதன் முன்பு கூறியது போல இவர்களுடைய கைது இதெல்லாம் ஒரு அரசியலினுடைய தந்திரவாயம் ஐயா. இது ஒரு நிச்சயமாக தமிழினத்துக்கோ இல்லாட்டி அந்த நாட்டுக்கோ தீர்வு தரணும் இல்லை. அப்படி என்று சொல்லிச்சுன்னா முதலாவதாக அவர் வந்த உடனேயே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சார்ந்து அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் அது சார்ந்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அதிலே புள்ளியானை ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பிடித்தவர்கள் புள்ளியானை தூண்டி விட்டவர்களே இல்லை, முதல் பிடிச்சிருக்க வேண்டும். இங்கே விதைகளை விட யார் மரம் என்பதையும் அடியோடு இருந்து ஆணி வேரை பிடிக்காம பக்க வேரை பிடித்த என்ன பலன்? முதலாவது ஆணி வேரை எல்லாம் பிடிக்க வேண்டும்.
அது இவர்களுடைய செயற்பாடு என்னென்று சொல்லி சொன்னால் மடை மாற்றுவதற்காக முன்பு பெரிய முதலைகள் எல்லாம் விட்டு இப்போது மெல்ல மெல்லமாக இந்த மக்களுடைய மனதில் இன்று செம்மணியாக இருக்கலாம், நீதியின் மூலமாக இருக்கலாம் என்று மூன்றாவது இந்த கூட்டுத்தொடர்பு வருகின்றது. எல்லாத்தையும் மடை மாற்றுவதற்கும் முன்பைய அரசாங்கத்தையும் இன்று சிங்கள மயத்தை ஒரு காப்பாற்றி நல்லவர்கள் என்றது ரீதியையும் காப்பாற்றுவதற்கான ஒரு செயற்பாடு இருக்கே தவிர ஒரு இரண்டு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நகலடி இந்த எம்பிபியினுடைய அந்த ஏபி ஆனது இன்று எம்பிபியாக தாங்கள் வேஷத்தை போட்டிருந்தால் நிச்சயம் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இல்லாட்டி மக்கள் மடையர்கள், மக்கள் ஒரு நிலையில்லாதவர்கள் என்று தெரியல. அவர்களுக்கு இன்னொரு 2 விடயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இங்கே தமிழினத்தின் மீதான அநீதிகள் நடைபெற்றிருக்கின்றது, அதுக்கான தீர்வுகள் என்று உலக நாடுகள் தருகின்றது என்று செம்மணியில் நடந்த ஐக்கிய தேசிய ஒரு ஸ்டாபவர் வந்து நிலத்தை பார்த்ததுக்கான தீர்வுகளை தருகின்ற இலங்கைக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு இறுதியாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அந்த தீர்வை எடுத்து இந்த புதிய அரசாங்கம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். இல்லாட்டி நிச்சயமாக ஐக்கிய தேசிய நாடுகள் அதுக்கான தீர்வு ஐநா அதுக்கான தீர்வை நேரடியாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இன்னொரு விடயம், இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது தன்வீசித்துக் கொண்டு அதனுடைய பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி நிலையில் தான் இருக்கிறது. அவர்கள் பொருளாதார ரீதியிலே மீண்டு வருவதற்கான இதுவரையும் இந்த வாய்ப்புகளும் இந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் பொருளாதாரத்திலே நசுக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறார். நிச்சயமாக இந்த 5 வருட கால பகுதியில் இன்றைக்கு அவர் இந்த புதிய அரசாங்கம் வந்து 1 வருட காலங்கள் பூர்த்தி ஆகிறது. அதை விட இந்த இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அரைகரை போராட்டம் செய்து அப்படி ஒரு ஜனாதிபதியை மேற்கொள்ள நாடுகளோடு சேர்ந்து விரட்டப்பட்டதோ, அது மக்களாக தூண்டப்பட்டு மக்கள் ரீதியிலே ஒரு ஜனாதிபதியை விரட்டப்பட்டதோ அதே நிலை இவருக்கும் பெறப்போகின்றது. ஏனென்றால் அங்கே பொருளாதாரம் வீழ்ச்சி நிலை இருக்குமாக இருந்தால் இவர் எப்படி அரைகரை போராட்டத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தாரோ அது மாதிரி மக்கள் இப்போது கிளர்ச்சியாக எழுவார்கள். இவரை திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தமிழ் மக்களுக்கும் மட்டும் இவர் நல்லவராக நடிக்கணும் என்றதை தாண்டி இங்கே சிங்கள மக்களுக்கும் இவர் தான் கொடுத்த வாக்குறுதியிலே முதலாவது நான் நல்லதை செய்கின்றேன் என்றால் தன்னுடைய பதவியை தற்க வைத்து இந்த 5 வருட காலத்தை செய்தாட்டு அடுத்த வருடமும் இங்கே ஒரு புதிய அரசாங்கம் வராமல் தானே நிற்பதற்காக இவர்கள் 30 வருட கனவுகளிலே இந்த 2024 தான் நிறைவேற இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே சிங்கள மக்களுக்கு நல்லவராக நடிக்கின்ற போது அங்கே நாங்கள் ஒரு சில சும்மா பிரச்சனைகள் 2-3 பேர்களை முக்கியமாக இருக்கிறவர்களை இங்கே பிடுங்க வேண்டும். அப்ப அதுதான் இங்கே 2 இனத்தின் மனதிலே நல்லவர்கள் நாங்கள் நல்ல அரசாங்கம் நாங்கள் ஊழல் இல்லாத அரசாங்கம் என்பதை காட்டுவதற்கான செயற்பாடையே தவிர மற்றபடி எந்த இது ஒரு அரசியல் விளையாட்டையே தவிர உண்மையாக அந்த மண்ணுக்கும் இல்லை அந்த ஈழம் என்றதை தாண்டி இலங்கைக்கு ஒரு நீதியை தர வேண்டும், இல்லாட்டி இலங்கையை ஒரு சரியான நிலைப்படுத்தி வைக்கணும் என்பதற்கான செயற்பாடு இந்த கைது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று நாங்கள் நிலாவை பார்த்து சோறு எம்மீனமாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்று நீ நிலாவை பார்த்தா நீ நிலாவிலும் போலாம் என்று சொன்னது எம்மீனமாக இருக்கின்றது. எம்மீனத்துக்கு இவர்கள் எத்தனை பொய்களை சொன்னாலும் மூடி மறைக்க இயலாது. காலம் பெறும் இதற்கான பதில் என்பதை கூறி நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக இதில் வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இன்று இப்போ செம்மணியை கொண்டு வந்தார்கள். எந்த புரிதலின்படி செம்மணியை கொண்டு வந்ததை இந்த அரசாங்கம் தான் தோண்டி எடுத்து செம்மணியை முள்ளிவாய்க்காலிலிருந்து திசை திருப்புறதுக்காண்டி எடுத்திருந்துச்சு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இப்போ செம்மணி எடுக்கிறார்கள், அடுத்தது கொக்கு தோடுவாய் இப்படின்னு ஒவ்வொரு பிரதேசமாக கொண்டு போவார் ஒழிய முள்ளிவாய்க்கால் இருந்து எங்களோட மக்களை பிரிச்செடுப்பார். இந்த பல போராட்டங்கள் நடக்கும் போது எங்களோட உலகமே பார்த்து கொண்டு இப்போ காசா மாதிரி உலகமே பார்த்து கொண்டிருந்த எங்களோட அனைத்து சாட்சியம் செம்மணியிலிருந்து அனைத்து படுகொலைகளும் உள்ளடக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் சாட்சியங்கள் இவ்வளவு 16 வருஷமா எங்களோட மக்கள் முள்ளிவாய்க்காலுக்காண்டி தான் சாட்சியங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். எங்களோட எல்லா கட்சியிலும் எல்லா இதுகளும் கையளிக்கப்பட்டவர்கள் காணாமக்கப்பட்டவர்கள் எல்லா நகர்களும் முள்ளிவாய்க்கால் நோக்கி தான் நடந்திருந்தது. அப்போ இவர்கள் இப்போ செம்மணியை கையில் எழுதும் போது அந்த முள்ளிவாய்க்காலையை அந்த புதைகுழிக்குள்ள மூடி மறைக்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். இதுலையும் கதிரனம் வடிவா சொல்லியிருந்தார். இதை பற்றி நாங்கள் இந்த எப்போ செம்மணியில இருந்து எங்களோட இதுவரையும் இருந்த முள்ளிவாய்க்கால நாங்கள் திறமை நிற்கிறோமோ அப்பத்தான் நாங்கள் எங்களுக்கான நீதியை பெற முடியும். நாங்கள் திசையை மாறி போனோம் என்றால் பிரிவாக போனோம் என்றால்
இப்படி இந்த எங்களோட தமிழர்கள் வந்து பிரிவு பிரிவா நின்று இப்போ போராடுற மாதிரி தான் கடைசியா போயிடும். நான் முள்ளுவாய்க்கல்ல திடமா நின்றம் என்றால் அனைத்தும் வந்து இந்த அளவேக ரோமன்னு சொல்லுவாங்க டொச்சில, எல்லா பாதையிலும் ரோமன் நோக்கி போகணுன்ற மாதிரி எல்லா பாதையிலும் அந்த எல்லா இனப்படுகொலையிலும் எல்லா புதைகளிலும் வந்து முள்ளுவாய்க்கல் நோக்கி போகணுன்ற ரீதியில வந்து இவங்களோட போராட்டங்கள் இதுவரையும் இருந்துச்சு, அப்படியே இருக்கணும். அதை வந்து சிதைக்கிற விடயமாகும். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அனுரா வரும்போதே இப்போ வந்து ஐநாடு விசாரணை குழு வந்து சர்வதேச விசாரணை வேணும் என்று கேட்கும் போது அப்போ அனுராவை யாராவது முதலே வந்து அவர் சொல்லியிருந்தார், இல்லை உள்ளூர் விசாரணை தான் தாங்கள் செய்வோம்ன்றதை திட்டவட்டமாக அனுராவை அப்போ செய்திருந்தார். அப்படி இருந்தும் எங்களோட மக்கள் அனுராவுக்கு வாக்களிச்சார்கள். அனுரா கட்சிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அனுரா கட்சிக்கு வாக்களிச்சார்கள். தெரிஞ்சும் அவர் வந்து சர்வதேச விசாரணை வந்து மறுத்த போதும் எங்களோட மக்கள் அனுராக்கு வாக்களிச்சு 3 சீட்டை வந்து கொடுத்துருந்தார். அந்த 3 சீட் வந்து இப்போ கொடுத்த 3 சீட் வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதமான விளைவு வந்து சர்வதேச மக்கள் மத்தியில வந்து அது பிரசாரமாக போகுது. 3 சீட் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, முல்லைத்தீவு, இப்போ இந்த மட்டக்களப்பு வந்து எல்லா பக்கம் எல்லா ஈழம் ஃபுல்லா வந்து ஏபிக்கு சீட் கிடைக்கிறபடியா அது வந்து அதை வந்து தங்களோட பிரசார இதை வந்து உத்தியா வந்து இதன்ற தமிழ் மக்கள் தங்களை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இந்த அரசாங்கத்தை அக்செப்ட் பண்ணிட்டார்கள் என்றபடியால் இனி வந்து தாங்கள் உள்ளூர் விசாரணையை தாங்களே நடத்துறோம் என்று சொல்லித்தான் இப்போ வந்து திசை மாற்றி கொண்டு காய் நகர்த்தி கொண்டு போகிறார்கள். என்ன இதுக்கு தான் நாங்கள் போன முறை பொது வேட்பாளருக்கு வாக்களிங்கள், தமிழர்களுக்கு வாக்களிங்கள் என்று திரும்ப திரும்ப இந்த கலந்துரையாடலை வந்து நாங்கள் செய்திருந்தோம். என்ன அதை வந்து இப்போ வந்து எங்களோட உரிமைகளை வந்து எங்களோட மக்களே எங்களோட விரலை வச்சு கொண்டே எங்களை கண்ணை குத்தி இருக்கிறார்கள் என்றுதான் இப்போ வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணும் போது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. உங்களுக்கு இதுல என் கருத்து இருக்கா? தரேன். சரி, அப்ப இதுல இருந்து நாங்கள் எப்படி மீளப் போறோம் தரேன்? இப்ப இவ்வளவு விடயம் நடந்திருக்குது. இப்ப நாங்கள் நடத்த முடித்த விடயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. இனி நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்த முடியும்? அதில் முக்கியமாக நான் நினைக்கிறது என்னவென்றால், இந்த தயார்படுத்தல் அதை தெளிவா விளங்கிக் கொள்ளுமோ. இதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, எங்களினுடைய ஈழத்தமிழர்களினுடைய அரசியல்வாதிகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி மேடைகளிலும் கூட்டங்களிலும் எங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் சத்தியம். ஐக்கிய நாடுகள் சபை என்பது என்ன, எப்படி அதற்கு ஒரு போராட்ட வடிவங்கள் தகமையை பெறும் என்பதையும் ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலை நாங்கள் கடத்துகின்ற போதுதான் இன்னும் நாங்கள் விழுந்து கிடக்கிற நாங்கள் எழும்ப முடியும். அனுரா அரசை பொறுத்தளவில் அது ஒரு பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தை அலங்கரிப்பதை உலக தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களினுடைய கூற்றுப்படி நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பெரும்பான்மையை உலக அரங்கில் ஈழத்தமிழன் எப்படி துணிந்து நிற்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுதான் இந்த ஈழம். இந்த ஈழத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தந்தை செல்வார்க்கு முன்பிருந்தவர்களும் தந்தை செல்வா அவர்களின் பின்னிருந்தவர்களை பார்க்கின்ற போதும் அவர்களினுடைய இனத்தினுடைய அரசியல் சுதந்திரங்களுக்காக பல வழிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அந்த வழிகள் அத்தனையும் ஏதோ ஒரு இடத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலாலேயே பூட்டப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய பூட்டினை நாங்கள் எப்படி துறந்து உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் யூகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது எங்களினுடைய வடக்கு கிழக்கிலும் சரி, இந்த புலத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் சரி, எங்களுக்குரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் தெளிவா எல்லோரும் இளையோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்குரிய நிகழ்ச்சி நிரலை நாங்களே உருவாக்க வேண்டும். எங்களினுடைய அரசியல்வாதிகள் எங்களினுடைய விடுதலையினுடைய வடக்கு கிழக்கினுடைய மக்களினுடைய அபிலாசைகளுக்காக அவர்கள் நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவைகளின் நிமித்தம் தான் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒரு இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு வலு சேரும். இந்த வலுவை இனியாவது ஈழத்தமிழன் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த காய்களை ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து நகர்த்தி பார்க்கின்றார்கள்? அது எந்த இடத்தில் அது போய் சரியாக அவர்களுக்கு ஆணி அறைந்தது போல் அறையப்படுகிறது என்கின்ற தத்துவ கோட்பாட்டிலேயே எங்களினுடைய அறிஞர்கள், எங்களினுடைய பிதாமகர்கள் இங்கே நின்று இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இப்ப எங்களுக்கு முக்கியமாக 2 விடயங்களை நாங்கள் எங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவை இருக்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்பதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். 2வது, இந்தியாவை நாங்கள் நம்பக்கூடாது என்பதை.
எங்களுக்கு கழுத்தறுத்து கொண்டே இருப்பார்கள். இதை நாங்கள் மீறி எப்படி எங்களுடைய அரசியலை தத்துவமாக கட்டி எழுப்புவது? இந்திய அரசாங்கம் இல்லாமல், இந்தியாவினுடைய குள்ள நெறிகள் இல்லாமல் எப்படி ஒரு அரசியலை ஈழத்தமிழன் கட்டி எழுக்க வேண்டும் என்றால் அது முடியாத ஒரு காரியம். இலங்கையிலேயே இலங்கையினுடைய புலனாய்த்துறையை மேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த ரோவின் உடைய புலனாய்த்துறை. இந்த ரோ அவர்களை மேய்வார்கள். அதான் இந்த உலகத்தினுடைய ஜதாப்தம். இந்த ஜதாப்தங்களை மீறி நாங்கள் புத்தி கூர்மைகளோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் இவர்களிடம் என்ன கேட்கின்றோம்? எங்களினுடைய தனித்துவத்தை நாங்கள் எங்கேயும் கொண்டு வந்து முடக்கி வைக்க நாங்கள் விரும்பவில்லை. ஒரு வடக்கு கிழக்கில் பிறந்த புலத்தில் வாழுகின்ற 15 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் நாம் பேச வேண்டியது நாங்கள் ஈழத்தமிழர். இந்த பதத்தோடு நாங்கள் வருகின்ற போதே புலத்தில் பல நடவடிக்கைகளை இயற்கையாகவே பார்க்க முடியும். முதலாவது செய்கின்றது எங்களுடைய மேதகு அவர்களுடைய இலட்சியம். அந்த தமிழீழ கோட்பாடை நாங்கள் தூக்கி திரிய தேவைக்கு இருக்கின்றோம். அதை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த விடுதலையை பெற்றுவிட முடியாது. அப்ப உலகமே ஒரு வரையறையை தந்திருக்கிறார்கள். ஆயுதமேந்தி நீங்கள் போராடக்கூடாது என்ற தத்துவத்தை எமக்கு ஈழத்தமிழர்களுக்கு 2009 சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு பின் நாம் எப்படி பயணிக்கின்றோம் என்பதை தொலைத்து நிற்கும் நாங்கள் அதை உடன் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இன்று உங்களை போன்ற இளையோர்களும் எங்களை போன்றவர்களும் இதற்குள் நின்று ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு அடுத்த தலைமுறையிடம் கடத்தினால் இது நிஜமாக்கப்படும். இல்லையேல் இந்த ஜேவிபியினுடைய இந்த அரசாங்கம், இந்த இந்தியாவினுடைய அரசாங்கம் உங்களை மேய்ந்து தள்ளுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் எந்த தடயங்களையும் கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளில் சமர்ப்பித்தாலும் அது ஈழத்தமிழனின் விடிவிற்காக இருக்க போறது கிடையாது. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. எல்லோரும் மிக தெளிவாக இருக்கிறோம். இளையோர்கள் எல்லாம் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒற்றுமை என்னும் பலம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் முடிவதற்குள் ஒரு பெரும் போராட்டத்தில் உலக ரீதியில் அது தமிழ்நாட்டிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் எங்களுடைய தாய் மண்ணிலும் இதே புலத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதன் ஊடாகத்தான் நாங்கள் சில விடயங்களை உலக பரப்பில் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல முடியும். இதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் எங்களினுடைய இந்த மடிந்த மாவீரர்களினுடைய அந்த கனவுகளை நாங்கள் ஏந்தி செல்ல முடியும். நிச்சயமான முல்லைக்கவியனா, இந்த 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த போராட்டம் நடக்குது ஐநாக்கு முன்னால, அதை பற்றி எல்லாருக்கும் சரிப்படுத்த முடியுமா? அது நிச்சயமாக இந்த 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஐநாக்கு முன்னுக்கு நடைபெறதுன்னா நமக்கான நீதி, நமக்கு நீதி என்ற எனக்கு நடந்தது இணைப்படுகொலை எனக்கான நீதியை நிச்சயமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான். அதனுடைய விரிவாக்கமாக நிறைய விடயங்கள் இருக்கிறது. நான் கூறுவதை விட கதிரண்ணாதை கூறினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஐநா போன்ற இவ்வாறாக நாங்கள் அந்த போராட்டத்தினுடைய தன்மைகள் இல்லாட்டி அதனுடைய நாங்கள் அதை எப்படி இவ்வாறான அந்த பயணம் என்றதை எனக்கு அவ்வளவான புதிய கருத்தியல் என்னிடம் இல்லை அண்ணா. அதனால் நான் அதை கொஞ்சம் குறைத்தேன். நாங்கள் சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய கற்பனைக்கு ஏற்றுவதோல் அதைக்க முடியாது. ஏனென்றால் எமக்கான உரிமை விடயங்களிலே நாங்கள் தெளிவான கருத்தியலை பெரும் வைக்குமாக இருந்தால் தான் அது ஒரு சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அண்ணா. இந்த 15ஆம் தேதி எப்படி நாங்கள் இந்த போராட்டங்களை ஐநாக்கு முன்னால நாங்கள் போராட்டங்களை எப்படி ஐநா கதவை துறக்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம். இதுல தரன் முக்கியமா உங்களோட கேள்வியின் ஒரு தொனிப்பொருள், நாங்கள் எப்படி இந்த போராட்டங்களை பலப்பெற செய்யலாம். இதுல முக்கியமா நாங்கள் எங்க தோற்று நிற்கிறோம் என்ற முதல் விடயங்களை நாங்கள் பார்த்துட்டு
இந்த போராட்டத்தை எப்படி நாங்கள் கொண்டு போகலாம் என்றதை பார்ப்போம். முதல் விடயம் என்னவென்றால், இதுவரை காலமும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழர்களை சார்ந்து பயணித்தவர்கள், நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கோ, இது பல பொறிமுறைகள் நடந்திருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த விஷயங்களுக்குள் இலங்கை அரசாங்கத்தால் நேரடியாக ஐக்கிய நாடுகளால் சபைகளினால் சாட்சியம் பெற்றவர்களும், அதற்கு பின் அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கின்ற சில முக்கிய தத்துவங்களை எடுத்து ஈழத்தமிழர்களுக்குள் நின்று விசாரணை செய்தவர்களும், இப்படி ஒரு பல மிக பெரும் ஒரு வேலை திட்டத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்த மனித செயற்பாட்டாளர்கள் அது மிக தத்துவமாக எடுத்துக்கொண்டு ஒரு பக்கபலமாக இந்த தமிழர்களினுடைய அணிக்குள் நின்று கொண்டு இந்த காயை நகர்த்தி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இதையெல்லாம் தமிழர்கள் தரப்பில் தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு இது எந்த இடத்தில் நாங்கள் அதை சரியான முறையில் கடத்தவில்லை. ஒரு போராட்டம் என்கின்ற வடிவமும் சரி, அது எந்த வகையில் நாங்கள் தோற்று நிற்கிறோம், இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையான நிதியையும் தேவையான ஆழ்மையையும் கொண்டு வந்து இறக்குவதற்கு அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. எங்களினுடைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் இதற்குள் ஒரு மொழிபெயர்ப்பரால் நிற்பவர்கள், அதில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணியாற்றுகின்றவர்கள், இவர்களெல்லாம் இருக்கின்ற போது அந்த காய் நகர்த்தல் ஒரு, இப்ப உதாரணமாக சொல்லுகின்றேன், இப்ப இளையோர் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த இளையோர் அமைப்பு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய ஒரு இணையதளத்தை அவர்கள் திறந்திருக்க வேண்டும். இதுவரை காலம் இந்த 16 ஆண்டுகளிலும் ஒரு 10 ஆண்டுகளாவது நிகழ்த்தி இருக்க வேண்டும். இந்த 10 ஆண்டுகளிலும் அது அந்த இணையதளத்திலேயே ஒரு ஈழத்தமிழரினுடைய வலுக்களை கொண்டு வந்து அந்த இணையதளம் சேர்க்கும்படி பல தொழில்நுட்பங்களை அதற்குள் இணைத்திருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக தம்பி நவரூபன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றார். அவர் ஒரு ரோட்டாக சென்று கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு இலங்கையின் இராணுவ ஒரு வாகனம் வந்து அடித்து செல்கிறது என்றால், அந்த இணையதளத்தில் அவர் அதை உடன் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்ப இலங்கையில் பல ஐக்கிய நாடுகள் சபைகளால் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் ஈழத்தமிழர்களாக இதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த பொறிமுறை வருகிறது, இந்த பொறிமுறை இதற்காக எல்லாம் வந்திருக்கிறது, இந்த பொறிமுறைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இவ்வளவு இருக்கும் என்பதை அதை ஒருவர் நெறிப்படுத்த வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்வார். இப்படி தெளிவுபடுத்தித்தான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் 1485க்கு மேற்பட்ட பொறிமுறைகளை அந்த நாடு, அதாவது UNA தீர்வாக வழங்கி இருக்கின்றார்கள். அப்ப உங்களுக்கு என்ன புரிகிறது? நாங்கள் ஒரு ஈழத்தமிழனினுடைய இந்த அறக்கூவலினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலை நாங்கள் உடன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனூடாக எங்களுடைய மக்கள் சிறார்களில் இருந்து இந்த விவரங்கள் அவ்வளவும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப எம்மை எவருமே மேய முடியாது. அது இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எம்மை மேயவே முடியாது. அல்லது அனுசரணையாக நின்று எம்மை அளித்தவர்களாக இருந்தாலும் கூட எம்மை மேய்ந்து விட முடியாது. ஏனென்றால் இதை ஒரு அமைப்பு நின்று கொண்டு ஒரு தெளிவாக மக்களுக்காக, உங்களுக்காக நான் நிற்கிறேன் என்ற ஒரு இளையோர் அமைப்பு வைங்கவன், அந்த இளையோர் அமைப்பு காலங்காலமாக அதை எடுத்து செல்ல போகின்றார்கள். எல்லா விடயங்களையும் அந்த இணையதளத்தில் கொண்டு வர போகின்றார்கள். இந்த பொறிமுறை 15ஆம் தேதி ஒரு போராட்டம் நடக்குது என்றால், இந்த 15ஆம் தேதி இத்தனை 1000 பேர் நாங்கள் கூடி இந்த போராட்டத்தை சேர்ப்போம் என்ற அந்த இணையதளத்தினுடைய வலுவையும் ஒரு மிக பெரும் ஒரு எழுச்சியையும் ஊக்குவிக்கின்ற அளவு நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு தேவை. இப்ப ஒரு ஆள் வருவது, அதில் ஒரு கடிதத்தை அவர் சைன் வச்சு போட்டு கொடுப்பது, இதெல்லாம் இங்கே அது வந்ததுக்குரியதா இருக்கும். இதெல்லாம் இங்கே வலுவிலக்க செய்யும். இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும், நாங்கள் எங்கே தவறப்பட்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? எங்களினுடைய பெரும் அறிஞர்களை இதற்கு கொண்டு வர வேண்டும், பெரும் அரசியல் தத்துவ நிபுணர்களை கொண்டு வர வேண்டும், பெரும் தொழில் அதிபர்களை கொண்டு வர வேண்டும். வந்துதான் எங்களுடைய இந்த விடுதலையை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் சரியாக கொண்டு போய் செல்ல வேண்டும். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஒரு சிலர் பணியாற்றுகின்றவர்கள் இரவு பகலாக அதற்குள் நின்றே அவர்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கின்றார்கள். இது நிஜம், நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம்.
அப்ப அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால் அப்படி வேண்டாம். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்கின்றோம் என்ற செய்தி எங்களுடைய சிறார்கள் வரைக்கும் தெரிய வேண்டும். அதற்கு ஒரு இணையதளம் சரியான முறையில் உலக அங்கீகாரத்தோடு அது செயல்பட வேண்டும். நாங்கள் எந்த நீதியை கோரி நிற்கின்றோம் என்று அது உலக பரப்பில் இருக்கின்ற மக்களுக்கு தெரிய வேண்டும். இங்கேதான் அந்த விடுதலை. சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்படித்தான் எல்லோரும் விடுதலையை பெற்று. அப்ப நாங்கள் ஒரு வேலையை செய்கின்றோம், ஒரு கருத்தை ஆடுகின்றோம் என்றால் எங்கள் மக்களுக்குள் மட்டுமல்ல, இந்த இணையதளத்தில் இருந்து ஒரு 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 புலத்தில் வாழ்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய ஒரு குழந்தை அவரினுடைய நண்பருக்கு அந்த இணையதளத்தை கடத்தும் போது அப்படியே அது ரொட்டேஷனாக உலகம் எங்கும் சென்று கொண்டிருக்க போகிறது. ஈழத்தமிழர் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு இலங்கையில் வடகிழக்கில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் இவ்வளவு பிரச்சனையோடு வாழ்கின்றார்கள் என்ற ஒரு யதார்த்தத்தை இலகுவாக கடத்த முடியும். அப்ப இதையெல்லாம் நாங்கள் ஏன் செய்யாமல் மௌனமாக இருக்கின்றோம் என்றால் அதற்குரிய எந்த வேலை திட்டமும் எங்களுடைய அரசியல்வாதிகளிடமும் இல்லை. இதை கொண்டு செல்பவர்களுக்கும் அதற்குரிய வேலை திட்டங்கள் இல்லை. அப்ப இதையெல்லாம் யார் சரி செய்வது? அதான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்றால் ஒற்றுமை என்கின்ற பலத்தோடு இதை கொண்டு போய் இப்படியான ஒரு டிசைனரை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களினுடைய எல்லா விடயங்களும் அதற்குள் அடக்கப்பட வேண்டும். உலகம் அதை பார்க்க வேண்டும். இது தமிழீழம் என்ற சொல் போட்டாலே மாதம் யூடியூப் இந்த பணம் கொடுக்காதென்று மறைந்து நிற்கின்ற இணையதளங்களை பார்க்கின்றோம். உலகத்தமிழர்கள் என்று சொன்னால்தான் தங்களுக்கு வருமானம் வரும் என்று சொல்லுகின்ற இணையதளங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் ஒரு தமிழனாக உங்களை அடையாளப்படுத்த முடியாத நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் உங்களால் எந்த கடுகையும் நீங்கள் பெற்றுவிட முடியாது. இது தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு வடக்கு கிழக்கின் ஒரு ஈழத்தமிழனாக முதலில் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அதைத்தான் உங்களுடைய மேதகு அவர்கள் மிக தெளிவாக ஈழம் என்ற கோட்பாட்டையை சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னை ஒரு ஈழத்தினுடைய தலைவராக, தன்னுடைய இராணுவம் ஈழத்தின் ஒரு இராணுவமாக தன்னை இந்த உலக அங்கீகாரத்தில் வைத்திருந்தார். அதை புரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு விளங்கும் இந்த புல்லுருவிகள் உங்களை கொண்டு வந்து எங்கே திசை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் என்று. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் 15ஆம் தேதி ஒரு போராட்டம் செய்ய போகின்றோம் என்றால் 3 மாதங்களோ 2 மாதங்களுக்கு முதலே நாங்கள் அதை எங்களுடைய இணையதளத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு மட்டுமே அந்த இணையதளம் இருக்க வேண்டும். உரிமையை கேட்டு நிற்கின்ற இணையதளமாக இருக்க வேண்டும். அதே நாங்கள் இது பண்ணோம். இன்றைக்கு ஒரு முன்னோட்ட கடிதம் வந்திருக்கிறது என்றால் 3 கிழமை 4 கிழமை இந்த போராட்டத்தை செய்வதற்கு இருக்கிறது. அதை நாங்கள் உடனே அந்த இணையதளத்தில் போட வேண்டிய தேவை இருக்கிறது. செப்டம்பர் மாதம் வருகின்ற பொறிமுறை அத்தனையுமே எங்களுடைய குழந்தைகள் பார்க்கும்படி நாங்கள் தமிழில் அதை மொழிபெயர்ப்பதை போட வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நாங்கள் கல்வி ரீதியாக இளைய சமூகம் வரையும் கொண்டு போய் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் அதுகளும் எங்களுடைய இளையர்கள் போல் 9ஆம் தேதி தங்களுடைய விடுதலை புலிகளின் தங்களுடைய தேசிய இராணுவம் மௌனிக்க பெற்றது என்று எனக்கு இந்தியா சுதந்திரத்தை தரும் என்று ஓடி போய் காலத்தை கடத்தியவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கின்றவர்களோடு ஒரு பெரும் கலந்துரையாடலை செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், இந்த இணையதளம் நடத்துகின்றவர்கள் எல்லோரும் அவர்களை உடன் சந்தித்து ஒரு கலந்துரையாடலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பின் தான் எங்களுடைய மக்களை நாங்கள் திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அறிவு சார்ந்து அவர்களோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப முதல் நாங்கள் ஒரு போராட்டத்தை எந்த வடிவில் எடுக்கின்றோம், எந்த வடிவில் தோற்று நிற்கின்றோம், எந்த வடிவில் அது உலக தேசம் கொண்டு போக வேண்டும் என்பதை நாங்கள் தவறி நிற்பதால் எங்களுடைய போராட்டத்தினுடைய வலு நான் சிதைக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். சரி, 15ஆம் தேதி இந்த போராட்டம் எப்படி இருக்க போகிறது? அப்ப நாங்கள் ஒரு பெரும் போராட்டத்தை செய்ய போறோம் உலக தேசமெங்கும். அதற்கு இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அந்த கட்சியை சார்ந்தவரும் தமிழ்நாட்டிலும் ஒரு பெரும் போராட்டம் செய்ய போறீங்கள், எங்களுடைய மண்ணிலும் செய்ய போறீங்க. ஒரே நாளாக இருக்கும். இப்ப டிசிசி ஒரு முடிவை எடுக்கிறது, அல்லது இளையோர் முடிவெடுக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவெடுக்கிறது, அல்லது சைக்கிள் கட்சி ஒரு முடிவெடுப்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனையே. ஒட்டுமொத்தமாக இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் யார் யார் ஐயா உருத்துரோமார் போன்றவர்களை ஒழுங்கமைப்பு செய்து, ஐயா மரியதாஸ் போன்றவர்களை ஒன்றாக இணைத்து முதல் கலந்துரையாடல் செய்து எல்லா அமைப்பையும் ஒரு ஒன்று கூடல் செய்து அதை தயார்படுத்தி ஒருமித்த குரலாக நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தோற்கடித்தீர்கள் என்றால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் போன வருடமே சொல்லிட்டேன், 2025 கதவை பூட்டி 10 பூட்டை போட்டு விடுவார்கள், நீங்க எதையும் உடைத்தெறிய முடியாது. அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டங்களை நாங்கள் எப்படி நகர்த்த வேண்டும். கண்டவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் போய் கையெழுத்து வேண்டிக் கொண்டு வரை நல்லவராக காட்ட வேண்டும் என்று இந்த எண்ணங்களோடு செய்த ஒரு இனத்தினுடைய பழியை கற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய வம்சம் அழியப்படும்.
நான் பார்க்கின்றது அப்படித்தான். இப்ப ஒரு தனக்காக ஒரு தங்களுடைய ஒரு 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 கட்சிக்காக அல்லது தங்களுடைய ஒரு அரசியல் வடிவத்துக்காக தங்களுடைய ஒரு பெருமிதத்துக்காக நாங்க கையெழுத்து வேண்டி கொடுக்கணும், அது வந்து சேராது, எந்த பிரயோசனமும் கிடையாது. நாங்கள் ஒருமித்த குரலாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற தேவையும் இருக்கிறது. உலக பரப்புக்கு எங்களுடைய பிரச்சனையை கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்கிறது. சரியாக நாங்கள் கையாள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்ப இணையதளம் என்பது அது ஒரு சரியான முறையில் ஒரு 1,00,000 பேர் நாங்கள் கையெழுத்திடுகின்றோம் என்றால் அது அந்த இணையத்திலே இருக்க போகிறது. அதை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கிறவர்கள் பார்ப்பார்கள். 1,00,000 பேர் சைன் வச்சு அனுப்பியிருக்கிறார்கள். 2,00,000 பேர் தெருவில் இறங்கி இருப்பார்கள். இந்த பொறிமுறையை நாங்கள் ஏற்க முடியாது. உள்ளக விசாரணையே ஒரு ஈழத்தமிழை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த 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 விடயம் இருக்கிறது. என்னதான் இவர்கள் ரணிலை கைது செய்யட்டும், மைந்தாரை போட்டு, அது அவர்களுடைய பிரச்சனை, அது சிங்கள மக்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல. எங்களுடைய தேசிய தந்தை அவர்கள், எங்களுடைய இராணுவ தந்தை அவர்கள், அவர்களுடைய இராணுவம் போய் எங்களுடைய மக்கள் மீது, அவர்களுடைய சிங்கள மக்கள் மீது குண்டுகளை பொழிந்தவர்கள் அல்ல. தங்களுடைய நிலத்தை அவர்கள் வைத்திருந்தவர்கள். இதை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்ப சாட்சியங்கள் இருக்கின்ற விடயங்களும் அதற்கு பிறகு அந்த ஐக்கிய நாடுகளினுடைய தேடலின்படியும் நாங்கள் தமிழர்கள் முதலில் எதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதும், அரசியல்வாதிகளால் ஏமாறப்படாதீர்கள், நீங்கள் இளையோர்கள் தெளிவாக இருந்தால் அதுவே போதும். ஒரு தனி மனிதனாக நீங்கள் ஈழத்தில் இருக்கின்ற நீங்கள் அது வருவதற்குரிய அனைத்து வாய்ப்பும் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் உங்களினுடைய கடிதங்களோ உங்களுடைய உரையாடலோ ஒரு 2 நிமிட காணொலியோ வடிவாக பேசி நீங்கள் தமிழில் அதை அனுப்புங்கள், அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். எல்லாமே இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள் இருக்கிறது. எங்களுடைய தமிழில் மிகவும் பிரெஞ்சு மொழியை கற்றவர்கள், தமிழ் மொழியை அப்படியே பிரெஞ்சுக்கு மாற்றுறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்க எங்கள்கிட்ட கேட்டு அதை சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலும் இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு 2 மொழி பேசுகின்ற மிக ஆழ்மையானவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வேலை செய்து கொள்வார்கள். ஆங்கிலமும் பிரெஞ்சும் அவ்வளவு அழகாக அவர்கள் பேசுவார்கள். ஒரு வெள்ளக்காரன் பிரெஞ்சு பேசுகின்றோம் போல் அதே மாதிரி எங்களிடம் அவர்களும் சரியாக கேட்டு அதை மொழிபெயர்ப்பார்கள். அப்ப எல்லா தகவலும் எங்களிடம் இருக்கும் போது நாங்கள் ஏன் இங்கே தோற்கிறோம்? ஒரு மொழியை சரியாக கொண்டு போகின்ற ஆழ்மையோடு இருக்கின்ற ஈழத்தமிழன், ஒரு அரசியலை துளைத்து நிற்கின்ற ஈழத்தமிழன் எங்கே ஏமாற்றப்படுகிறான் என்றால் எங்களுடைய அரசியல் கட்சிகளா? அப்ப இதுகளை எல்லாம் நாங்கள் களைந்தெறியாமல் எதுவும் செய்ய முடியாது. புலத்தில் ஒரு வடிவம் தேவை எமக்கு. எங்களுடைய மாமனிதர் எப்படி அதை வைத்திருந்தாரோ அந்த ஒரு வடிவம் தேவை. அந்த வடிவத்துக்காக யார் யாரெல்லாம் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் நாங்கள் எல்லா அமைப்புக்கும் மிக விரைவாக சொல்லுகின்றோம். என்னவென்றால், முடிந்த அளவு இந்த செப்டம்பர் மாத கூட்டத்தொடருக்கு பிற்பாடாவது எமக்குரிய இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்ன நடக்கிறது என்ற ஒரு படிவம் இணையதளத்தில் அது மட்டுமே இருக்க வேண்டும். அதில் நீங்கள் உங்களுடைய விளம்பரமோ உங்களுடைய பிரச்சனையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு மட்டுமே. அதிலே நீங்கள் எல்லாம் டிசைனிங் பண்ண முடியும். நீங்கள் 1,00,000 கையெழுத்து என்ன, எங்களுடைய மக்கள் உங்களுக்கு 15,00,000 கையெழுத்தும் போடுவார்கள். இந்த 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 விதிமுறையைத்தான் கொண்டு வரணும். இதைத்தான் எல்லாரும் செய்து விடுதலையாக இருக்கின்றார்கள். ஒரு சில விடயங்களையும் அவர்கள் எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். இடையில் ஒரு பொறிமுறை வருகின்ற என்று சொன்னால் அந்த பொறிமுறையினுடைய ஆக்கம் அவ்வளவும் தமிழில் இருக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் ஆக்களை வைத்து செய்ய வேண்டும். இவ்வளவு படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் எல்லாமே செய்யாமல் இப்படியே அவர்கள் போவதும், இவர்கள் 29ஆம் தேதி அவர்கள் பாருங்கள், இலங்கையில் ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு டேட்டில் ஒரு திகதி எடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் போராட போகின்றார்கள். புலத்தில் ஒரு திகதி. இது யாருக்காக செய்கிறீர்கள்? புலத்தில் இருப்பவர்கள் தங்களுக்காக இருக்கின்றார்கள். நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். ஒரு போராட்டம் என்பது ஒரு தேசத்தினுடைய அடையாளத்தை தேடி ஓடுபவர்கள், அந்த தேசத்தில் நடந்த நிகழ்வுகளுக்காக நீதியை தேடி ஓடுபவர்கள் என்றால் ஒரே நேரத்தில் வெடிக்க வேண்டும். அதான் நீ போராட்டம். அதை திலீபன் நான் சொல்லுவார், மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று. அதை திருப்பியும் சொல்லுவார், எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே தேடி சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுடைய மரியாதைக்குரிய திலீபன் அண்ணா இதையே சொல்லி கொண்டிருப்பார். நீங்கள் ஆடியோவை கேட்டீர்கள் என்றால் தெரியும். அப்ப அதான் நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம், முடிந்த அளவு இதுகளை பகிர்ந்து கொள்வோம். என் அன்புக்குரிய செல்வந்தர்களை, இந்த கட்சி வைத்திருப்பவர்கள் அல்லது ஒரு அமைப்பு வைத்திருந்தவர்கள், நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய தேவை ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழன் என்ன செய்கின்றான் என்ற ஒரு வெளிப்படுத்தலை, ஒரு இணையதளத்தை உருவாக்குங்கள். அது எமக்கு சிறந்ததுகளாகவும் ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஊற்றப்படியும் இருக்கும். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பல்கலைக்கழக மாணவரிடம் நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம்.
அதே போன்று எங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தரப்பிட்டையும் எங்களுடைய நீதிகளையும் நியாயங்களையும் நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம். ஏன் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது கையளித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களினுடைய நோக்கமாக, அந்த நோக்கத்துக்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இந்த நொடி வரை கேட்டமைக்கும் வருகை தந்தவர்களுக்கும் கதிராகிய நான் மிக்க நன்றியை கூறிக்கொண்டு இன்று இந்த நிமிடத்தோடு எனது கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன். நீங்கள் உரையாடுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மிக்க நன்றி கதிரண்ணா. நவர்வரண்ணா, முல்லைக்கவி அண்ணா. வணக்கம். மன்னிக்க வேணும்னா எனக்கு ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் பணியில் நிற்கிறேன், அதால் கிடைக்க முடியாத சூழல் இருக்கேன். ஓகே அண்ணா. இதில் ஒன்று முறுக்க நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களோட கருத்தரங்கம் இதன் மூலம் எதை மக்களுக்கு கடத்தி இருக்கிறோன்ற ஒரு ரிவ்யூவை நான் திருப்பி கொடுக்குறேன். எங்களோட முதலாவது கருத்தரங்கத்தில் நாங்கள் குறிப்பிட்ட விடயம் களத்தில் எங்களோட தம்பி பாலச்சந்திரன், நடேசனண்ணா, புலித்தேவனண்ணா, ரமேசனான்னு பல தளபதிகள் போராளிகள் உயிரோடு இருந்த போதும் ஏன் இலங்கை அரசாங்கம் 2004க்கு பிறகு எங்களை தேசத்தலைவரையே பார்க்காத கருணாவை, எங்களை தேசத்தலைவர் இறுதி கட்டத்தில் எப்படி இருப்பாருன்னே தெரியாத கருணாவை கொண்டு எங்களை தேசத்தலைவரை அடையாளப்படுத்துகிற வேலையை ஏன் சிங்களம் செய்திருந்தது? அதுக்கு காரணம் எங்களை மக்களை குழப்புறது. ஒரு பக்கம் ஏற்பார்கள், மற்ற பக்கம் இது துரோகி என்றபடியாக இவரை ஏற்க மாட்டார்கள். குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காண்டித்தான் திட்டமிட்டு சிங்களம் இந்த வேலையை செய்திருந்த கதிரண்ணா முதலாவது அமர்வில் சொல்லியிருப்பார். 2வது கருத்தரங்கம் பருதி என்ற கொலை சம்பந்தமான கருத்தரங்கம். அதில் இலங்கை கடற்படை அதிகாரி தளபதி அவர் எத்தனை பேரை பயிற்சி அளித்து இந்தியா ஊடாக இங்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சார். அதன் பிறகு எப்படி பருதி என்ற கொலை நடந்தது, அதுக்கு பிறகு எங்களை ஐநா வரையான செயல்பாடுகள் எப்படி ஸ்டொப் ஆனது, 2012 வரையும் வீரியமாக செயல்பட்ட எங்களை மக்கள் பரிதன் என்ற கொலைக்கு பிறகு எவ்வளவு தோய்வு பெற்றார்கள், எவ்வளோ பேர் ஒதுங்கினார்கள், எவ்வளவு அவற்றை கொலைக்கு பின்னால் எங்கள் மக்கள் மத்தியில் செயற்பட்டு கொண்டிருந்த மத்தியில் எவ்வளவு அச்சம் உள்வந்தது, எவ்வளவு தூரம் மற்றவர்கள் உள்ளுக்குள்ளே இந்த சதி வேலைகளை செய்தார்கள் என்ற குழப்பத்தை உருவாக்கினார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருப்பார். 3வது இது முல்லைத்தீவில் இறந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞரும் அது தொடர்பான கர்த்தாலும் அதை அந்த மக்கள மனநிலை அறிஞ்ச இலங்கை அரசாங்கம் இப்போ மக்கள் போராட்ட குணத்துக்குள்ள போறார்கள், அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு சுமந்திரனை கத்தால கடைப்பிடிக்க அனுப்பி விட்டுச்சுது. ஏன் சுமந்திரனை கத்தால கடைப்பிடிக்க அனுப்பி விட்டுச்சுது? ஏனென்றால் சுமந்திரன் வந்தால் தமிழர்கள் அந்த போராட்டத்தை தோல்வி அடைய செய்வார்கள், எங்கட விரலாளி எங்கட கண்ணில் குத்துவார்கள் என்று நல்லா அறிஞ்ச சிங்கள அரசாங்கம் கத்தால தோல்வி அடைய செய்திச்சுது. அதோட எங்கட அந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்கான நீதி கோரும் படிவம் அப்படியே காத்தோட கரைஞ்சி போயிட்டுது. இப்போ எங்கட மக்கள் அது இளைஞன் உயிர் போயிருக்குது, எங்கட மக்கள் மறந்தே போயிட்டார்கள். அந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டது எங்கட மக்கள் மறந்தே போயிட்டார்கள். முதல் ஒரு துடிப்பா நின்றார்கள். சுமந்திரன் இந்த கத்தா நாடத்துக்கு பிறகு அந்த இதே இப்போ பேசு பொருளே இல்லை. ஒரு மீடியாலையும் அந்த விடயம் பேசு பொருளாகவே இல்லை. அதற்கு பிறகு முல்லைக்கவி அக்கா எங்கள் தேசர் மீதும் எங்களோட போராட்டத்தின் மீதும் சேறு பூசும் விடயத்தை செய்திருந்தா அதுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தி அவ இப்போ அவதூறு பேசுகிறான்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருப்போம். இப்படி இன்று ஐநாவில் நாங்கள் என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக ஐநாவில் நாங்கள் என்ன செய்யணும் என்ற வரையும் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். நான் ஒருவனா முல்லைக்கவியான வெறும் வரையும் அவற்றை இறுதிக்கருத்தை சொல்லும் வரையும் நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். நந்திக்கடலே நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு, உன்னுள் கரைந்தவர் ஏராளம்.
கரைந்தவரே நாடம் கோலத்தின் ஆயிரம் வழி சொல்லு. ஈழத்தின் ஓலம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு, சாட்சியங்கள் செல்லாதோ தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. ஈழத்தின் ஓலம் புரியாதோ ஐநாமன்றே நீ சொல்லு, சாட்சியங்கள் செல்லாதோ தர்மத்தின் நீதி கிடைக்காதோ. கொத்து கொத்தாய் கொன்றீர்கள், சிதைந்தவர் உடலம் கண்டீர்கள். இதயத்தில் ஈரம் கரையாதோ, ஈழத்தின் வலியும் புரியாதோ. கொத்து கொத்தாய் கொன்றீர்கள், சிதைந்தவர் உடலும் கண்டீர்கள். இதயத்தில் ஈரம் கரையாதோ, ஈழத்தின் வலியும் புரியாதோ. நந்திக்கடலே நீ சொல்லு, முள்ளிவாய்க்கால் கதை சொல்லு, உன்னுள் கரைந்தவரே நாடம் ஓலத்தின் ஆயிரம் வழி சொல்லு. அழகாய் பூத்த தமிழீழம் வாடிய கதையை நீ சொல்லு. வரலாறு எழுதிய தந்தை மகள், தாயின் மகனின் வீரம் சொல்லு. முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம், நாட்கள் வந்து போகின்றதே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லித் தந்தது யார் கூட்டம். முள்ளிவாய்க்கால் பெரும் துயரம், நாட்கள் வந்து
அருமையான பாடல். போன வருஷம் எழுதி பாடின பாடல் இந்த வருஷம் மியூசிக் போட்டு உருவாக்கியிருந்தார். முல்லைக்கவியனை நிற்கிறீங்களோ? ஓ வணக்கம் அண்ணா. கடைக்கு போட்டுறதா நான் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிறைவு போடுற போதா? ஓகே அண்ணா, ஆமாண்ணா. ஓகே, சந்தோஷம் அண்ணா. நன்றி, சந்தர்ப்பம் எனக்கு தந்ததுக்கு நன்றி. என்ன மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கலந்து கொள்றேன்னா நன்றியா. மிக்க நன்றி அண்ணா. மீண்டும் இந்த போராட்டங்களும் வந்து வெற்றி அடையணும். 15ஆம் தேதி இது வந்து 15ஆம் தேதி மட்டும் இல்லை, இனிவரும் காலங்களில் வந்து மிக வேகமாக வந்து மக்கள் பாரிய போராட்டங்களை வந்து ஈழத்தில் நடத்தணும். இந்த ஐநா செயலற்ற கடிதத்தை அறிக்கையை வந்து மறுதளித்து எங்களோட எதிர்ப்பை வந்து திட்டவட்டமாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் வந்து காட்டணும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் இந்த கடத்தி வீரர்கள் நம்பிக்கையோட இந்தியா நேரலையை வந்து நாங்கள் முடிவு கொண்டு வர்றோம். நன்றி கதிர் அண்ணா, நன்றி நவர்வன் அண்ணா, நன்றி முல்லைக்கவி அண்ணா. நன்றி எல்லாருக்கும் நன்றியா. நன்றிகள். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த கருத்துக்கள் வந்து பரப்புற அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். மீண்டும் ஒரு கருத்தரங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே.